Welcome to Masa IAS Academy. Today we are going to learn about tissues. திசுக்கள் பற்றி இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். சரி, first tissues என்னன்னு பார்க்கலாம். சரி, tissues is a group of cells that are similar in structure and work together to achieve a particular function forms tissue. அதாவது ஏற்கனவே நம்ம செல்ஸை பற்றி பார்த்திருப்போம். செல்ஸ்னா என்னன்னா cells is a basic and structural and functional unit of all living organisms. செல்லுன்னு சொல்றது ஒரு basic and structural and functional unit of living organisms. அதாவது plants இருக்கட்டும் animals இருக்கட்டும் எல்லாருக்குமே என்னது கண்டிப்பா cells வந்து இருக்கும். சரி, அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஒரு group of cell, அதாவது ஒரே மாதிரியான செல்கள் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா சிமிலரா இருக்கும். அது என்ன செய்யும், அந்த செல்சஸ் வந்து என்ன செய்யும், உண்டாக ஒரு குழுவாக என்னது சேரக்கூடியது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை அச்சீவ் பண்றதுக்காக இருக்கக்கூடியதா நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஷ்யூஸ். a group of cells that are similar in structure and work together to achieve a particular function forms the tissue. a group of cells that are similar in structure and work together to achieve a function சொல்லலாம். தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒத்த நிலையில் அமையும் செயல்பாடு மற்றும் ஒரே மாதிரியான தோற்றம் ஆகியவற்றை பெற்றுள்ள குழுவான செயல்களின் தொகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஷ்யூஸ் பாத்தீங்கன்னா பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்ஸ்க்கும் இருக்கு. சரி, செல்லு வந்து பிளான்ட் செல் இருக்கும், அனிமல் செல் இருக்கும். அதே மாதிரி டிஷ்யூஸ்லயும் பிளான்ட் டிஷ்யூஸ் அனிமல் டிஷ்யூஸ் இருக்கும். இன்னும் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதோட டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளான்ட் டிஷ்யூ அண்ட் அனிமல் டிஷ்யூ. அதாவது தாவர திசு விலங்கு திசுகளுக்கும் உள்ள வேறுபாடை தான் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து நமக்கு தெரியும். பிளான்ட்ஸ் வந்து என்ன செய்யும், ஒரு இடத்துல தான் இருக்கும், அது என்ன செய்யாது, மூவ் பண்ணாதுதான். பிளான்ட்ஸ் ஆர் ஸ்டேஷனரி. பிளான்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டேஷனரியா இருக்கும், அது என்ன செய்யாது, மூவ் பண்ணாது. சரி, ஆனா அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா அதே வேளை அனிமல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் என்ன செய்யும், மூவ் பண்ணும். சரி, அது எதை தேடி, இன் சர்ச் ஆஃப் ஃபுட், மேட்ஸ் அண்ட் ஷெல்டர், அதாவது உணவை தேடி அதோடைய துணையை தேடி அதுக்கப்புறம் தங்கக்கூடிய இடத்தை தேடி உறைவிடத்தையும் தேடி என்ன செய்யும், அது வந்து மாறும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஷ்யூஸ் வந்து எப்படி இருக்குன்னா டெட் டிஷ்யூஸா இருக்கும். சரி, பிளான்ட் செல்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த டிஷ்யூஸ் எப்படி இருக்கும், டெட் டிஷ்யூஸா இருக்கும். ஆனா அனிமல் டிஷ்யூல நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் எப்படி இருக்கும்னா லிவிங் டிஷ்யூஸா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா growth ஆஃப் த பிளான்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா லிமிட்டட், குறிப்பிட்ட சில ஏரியாவுக்கு வந்து அது எப்படி இருக்குன்னா ரீஜன் பொறுத்து அது என்ன செய்யும், வேறுபடும். இப்போ ஒரு ரீஜன்ல இருக்குன்னா அந்த ஏரியாவில் அதுக்கேற்றவாறு தான் அதோட லிமிட்டட் க்ரோத் இருக்கும். இன்னொரு ஏரியாவில் நீங்க பாத்தீங்கன்னா அதே பிளான்டோடைய க்ரோத் வந்து எப்படி இருக்கும், மாறுபட்டிருக்கும். அப்போ பிளான்டோடைய க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னா அது இருக்க ரீஜனை பொறுத்து என்ன செய்யும், மாறிக்கிட்டு இருக்கும். அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அனிமலோடைய க்ரோத் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இந்த டிஷ்யூஸ் வந்து எப்படி இருக்குன்னா பிளான்ட்ஸ் உடைய டிஷ்யூஸ் வந்து லைஃப் மொத்தம் என்ன செய்யும், டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதோட டிஷ்யூக்கள் வந்து அது உயிர் உள்ள வரைக்கும் என்ன செய்யுமோ அந்த டிஷ்யூக்கள் வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அதுல அதே நேரம் நீங்க அனிமல் செல்ல பாத்தீங்கன்னா டிவைடிங் செல், டிவைடிங், நான் டிவைடிங் அப்படிங்கிற வேறுபாடு வந்து இருக்காது. அதாவது there is no demarcation of dividing and non dividing region in animal. இதுல வளர்ச்சி உள்ளது வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற வேறுபாடே இல்லை. டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும், தாவரங்கள் வந்து ஒரே இடத்துல நிலையா இருக்கும், அது வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு என்ன செய்யாது, நகராது. விலங்கு திசு பாத்தீங்கன்னா விலங்குகள் என்ன செய்யணும்னா ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு உணவு, நீர், அவைகளின் துணை மற்றும் தங்கும் இடத்தை தேடி என்ன செய்யும், மாறும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல திசுஸ்ல பலது எப்படி இருக்குமா, டெட் டிஷ்யூஸ், அதாவது இறந்த திசுக்களா இருக்கும். அனிமல் செல்ல பாத்தீங்கன்னா எல்லா திசுக்களும் உயிர் உள்ளவை, அதாவது லிவிங்ஸா இருக்கும். சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா தாவரங்களுடைய வளர்ச்சி வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்தது. ஆனா பிராணிகளின் வளர்ச்சி எப்படி இருக்கும்னா எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும், ஒரே மாதிரியா இருக்கும். இனி பாத்தீங்கன்னா
தாவரத்துல உள்ள திசுக்கள் வந்து எப்படி இருக்குன்னா பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதாவது டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா அனிமல் செல்ல என்ன இருக்குது, வளர்ச்சி விட்டுறது வளர்ச்சியில், அதாவது டிவைடிங் நான் டிவைடிங் அப்படிங்கிற வேறுபாடே இருக்காது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பிளான்ட் டிஷ்யூஸை பற்றி பார்க்க போறோம். சரி, பிளான்ட் டிஷ்யூஸ் வந்து 2 டைப்ஸ் என்ன செய்திருக்காங்க, கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. பிளான்ட் டிஷ்யூஸ் வந்து எத்தனை டைப்ஸா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூஸ், அதாவது ஆக்கு திசு, நிலைத்த திசு. தாவர திசுக்கள் வந்து 2 வகைப்படும். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்கு திசு, நிலைத்த திசு, அதாவது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூ, இப்படி 2 டைப்ஸ் என்ன செய்திருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா பிளான்டுடைய growth வந்து ஒரு குறிப்பிட்ட ரீஜனை பொறுத்து தான் என்ன செய்யும் இருக்கும். சரி, growth of the plants occur only in certain specific region. growth வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல என்ன செய்யும், காணப்படும். இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் ஏற்கனவே பார்த்தோம், பிளான்ட் டிஷ்யூ வந்து எப்படி இருக்கும், டிவைடிங் டிஷ்யூஸா இருக்கும். சரி, அந்த டிவைடிங் டிஷ்யூஸா இருக்கிறதுனால அந்த growth வந்து குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் என்ன செய்யும், நிகழும். இதை தான் நம்ம என்ன சொல்வோம்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ். இதுல என்னன்னா நியூ செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சரி, ப்ரொடியூஸ் பண்றது அந்த மெரிஸ்டமம் மாதிரி என்ன செய்யும், இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செல்லுடைய டிஷ்யூஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கும். அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம், அப்புறம் செல்லுலோஸ், அப்புறம் ஒரு நியூக்ளியஸ். ப்ராமினன்ட்னா நல்ல தெரியக்கூடிய நியூக்ளியஸ் வந்து இருக்கும். அதுல வந்து வேக்யூல்ஸ் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கும். சரி, இந்த செல்ஸ் ஆஃப் த டிஷ்யூஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கும். அதுல என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம், செல்லுலோஸ் வால், அதுக்கப்புறம் ஒரு நல்ல தெரிகிற உள்ள நியூக்ளியஸ் வந்து என்ன செய்யும், இருக்கும். அது வந்து வேக்யூல்ஸ் வந்து அதுல இருக்காது. சரி, அப்புறம் இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து 3 டைப்ஸா பிரிச்சுப்பேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இதை தான் நம்ம என்ன சொல்வோம்னா டயக்ராம் பார்த்துருப்பீங்க. இதை தான் நம்ம என்ன சொல்வோம்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். சரி, இதான் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து 3 டைப்ஸ் என்ன செய்திருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபிக்கல் மெரிஸ்டம், அதாவது நுனி ஆக்கு திசு, லேட்டரல் மெரிஸ்டம், பக்க ஆக்கு திசு, இன்டர்கேலரி மெரிஸ்டம், இடையாக்கு திசு. இதை பார்த்தீங்கன்னா அப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு சொல்லும்போது அந்த growth எப்படி இருக்கும்னா ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், ஒத்து இருக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டிவைடிங் டிஷ்யூஸால, டிவைடிங் டிஷ்யூஸ் தான் என்னது காரணம். இதுல வந்து என்ன இருக்குன்னா நியூ செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது எப்படி இருக்குன்னா அந்த மெரிஸ்டம் மாதிரியே தான் இருக்கும். சரி, அந்த செல்ஸ் வந்து எப்படி இருக்குமா ஆக்டிவா இருக்கும். அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம், செல்லுலோஸ், அப்புறம் நியூக்ளியஸ். இது வந்து வேக்யூல்ஸ் வந்து இதுல இருக்காது. இந்த டிஷ்யூஸ் வந்து 3 விதமா கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபிக்கல் மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம். தமிழ்ல சொன்னீங்கன்னா ஆக்கு திசு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட ஒத்த அளவு முயற்சி அடையாத செல்களுடைய தொகுப்பு. சரி, இது வந்து என்னது டிவைடிங் ஆகாது தான் சொல்லியிருக்காங்க, பகுப்படையக்கூடிய தன்மை. இதோடைய செல்கள் எப்படி இருக்கான்னா டிவைடிங் செல்ஸ் வந்து முதிர்ச்சி அடையாத செல்களுடைய தொகுப்பு தான். சரி, இது எங்க நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நடைபெறும் இடங்கள்ல, தாவரங்கள்ல வளர்ச்சி நடைபெறும் இடங்கள்ல தான் என்ன செய்யுது இருக்குது. இதுல என்னெல்லாம் இருக்குன்னா மெல்லிய செல் சுவர், பெரிய நியூக்ளியஸ், அதுக்கு அதாவது உட்கரு, அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம், சிறிய குமிழ்கள் வந்து இருக்குது. சிறிய குமிழ்கள் வந்து இதுல வந்து காணப்படாது. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா 3 விதமா பிரிக்கப்படுறாங்க. இதெல்லாம்னா நுனி ஆக்கு திசு, பக்க ஆக்கு திசு, அதுக்கப்புறம் இடை ஆக்கு திசு. ஆபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம். ஃபர்ஸ்ட் எதை பார்க்க போறோம்னா ஆபிக்கல் மெரிஸ்டம். இந்த ஆபிக்கல் மெரிஸ்டம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப் ஆஃப் த ஸ்டெம்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா தெரியும் பிக்சர்ல ஆபிக்கல் மெரிஸ்டம் வந்து நுனி பகுதியில இருக்கும். சரி, தண்டுடைய நுனி பகுதியில இருக்கக்கூடியது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆபிக்கல் மெரிஸ்டம். க்ரோயிங் டிப்ஸ்ல தான் என்ன செய்யும் இருக்கும். க்ரோயிங் டிப்ஸ் ஆஃப் த stems and the roots. சரி, அது வந்து என்ன இது பண்ணுதுன்னா increases the length of the stem and the root. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளான்ட் வந்து எது இருக்கும், வேர்ல இருந்து தான் என்ன செய்யும் ஃபர்ஸ்ட் முளைக்கும். அதையே நம்ம என்ன செய்வோம் டிப்னு சொல்லுவோம். சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யும் அது வளர வளர அதோட லென்த் வந்து என்ன செய்யும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே
இருக்கும். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா அதோட டிப் நுனி பகுதியில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் apical meristem. Apical meristem is present at the growing tips of stems and roots and increases the length of the stem and the root. இது வந்து வளரக்கூடிய வேர் மற்றும் தண்டுடைய நுனிகள்ல வந்து காணப்படுது. இது தாவரங்களுடைய நீள்போக்கு வளர்ச்சியை வந்து என்ன செய்யுது ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா lateral meristem. lateral meristem பாத்தீங்கன்னா இது வந்து எட்ஜஸ்ல வந்து காணப்படுது. பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். இது கீழே இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்வோம் இதுதான் நம்ம என்ன சொல்வோம் lateral meristem னு சொல்லுவோம். சரி, இந்த டிஷ்யூஸ் எங்க இருக்குன்னா எட்ஜஸ் அதாவது விளிம்புகள் அதாவது லேட்டரல் மேனர்ல இருக்கக்கூடியது. இது வந்து என்னன்னா ஸ்டெம்முக்கு வந்து ஒரு பிளத்தை வந்து என்ன செய்யும் தாவர பகுதியோட அளவை வந்து என்ன செய்யுது அதிகரிக்குது. அந்த ஸ்டெம்ஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வளர வளர அதோட தண்டு வந்து என்ன செய்யும் அளவு வந்து பெருகிக்கிட்டே இருக்கும். சரி, இது லேட்டரல் மேனர் அதாவது அந்த விளிம்புல இருக்கக்கூடியது. டிஷ்யூஸ் வந்து எப்படி இருக்கும்னா அந்த ஸ்டெம்மோடைய விளிம்பு பகுதியில இருக்கு. அந்த ஸ்டெம்முக்கு வந்து என்ன செய்யும் அந்த growth வளர வளர அந்த செடி வளர வளர அதுக்கு என்ன செய்யும்னா அளவு வந்து என்ன செய்யும் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதுக்கு உதவக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் lateral meristem னு சொல்லுவோம். lateral meristem present around the edges in lateral manner and giving rise to growth in the girth of the stem is called lateral meristem னு சொல்லுவோம். பக்க திசுன்னு சொல்லும்போது தண்டு மற்றும் வேரின் பக்கவாட்டுல அதோடைய நீள அச்சுக்கு இணையா வந்து காணப்படுது. இது வந்து தாவர பகுதியோடைய அளவை வந்து என்ன செய்யுது அதிகரிக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டர்கேலரி மெரிஸ்டம். இது எங்க இருக்கும்னா இலையோடைய அடிப்பாகத்துல. சரியா, இது வந்து எங்கன்னா இலையோடைய அடியில அல்லது இன்டர்நோட்ஸ் அதாவது கணுவிடைக்கு அடியில என்ன செய்யுது காணப்படுது. அதாவது புற்கள் நம்ம என்ன சொல்லலாம்னா எடுத்துக்காட்டு இப்போ இலையோட அடிப்பகுதின்னு சொல்லும் போது ஃபைன்ஸ் தாவரம். ஃபைன்ஸ் தாவரத்துல வந்து இலையோட அடிப்பகுதியில என்ன செய்யுது இது காணப்படுது. அப்புறம் கணுவிடை பகுதின்னு சொல்லும் போது புற்களுக்கு அடியில என்ன புற்களுடைய ரெண்டு பக்கம் என்ன செய்யுது இது வந்து காணப்படுது. புற்களுடைய இன்டர்நோட்ஸ் சொல்லும் போது கணுவிடை பகுதியோட அடியில என்ன செய்யுது காணப்படுது. பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்கன்னா இதுதான் இலை. இந்த இலைக்கு அடிப்பகுதி. இந்த இலைக்கு அடிப்பகுதியில் என்ன செய்யுது இருக்கக்கூடியது. சரி, இந்த இலையோட அடிப்பகுதியில இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். Intercalary meristem is the meristem at the base of the leaves or internodes on either sides of the node. நிலையான திசு பகுதிகளுக்கு இடையில வந்து இது காணப்படுது. இது வந்து இடை ஆக்கு திசை வந்து இலைகளுடைய அடிப்பகுதியில் இருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைன்ஸ் தாவரம் அல்லது கணுவிடை பகுதியின் அடியில எடுத்துக்காட்டு புற்கள் என்ன செய்யுது இது வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் டிஷ்யூஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிளான்ட் டிஷ்யூஸ் வந்து ரெண்டு விதமா பிரியுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூ. நம்ம மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூல வந்து 3 டைப்ஸ் பார்த்தோம். apical meristem, intercalary meristem, lateral meristem. இந்த செகண்ட் டைப் என்ன பார்க்க போறோம்னா பெர்மனன்ட் டிஷ்யூ. சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பெர்மனன்ட் டிஷ்யூஸ். இது வந்து செல்ஸ் எதால ஃபார்ம் ஆகுது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய செல்ஸ் வந்து அதோடைய எபிலிட்டி அதாவது டிவைட் பண்ணக்கூடிய எபிலிட்டியை இழக்கும் போது அது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா பெர்மனன்ட் டிஷ்யூ. ஏற்கனவே பார்த்தோம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து எப்படி இருக்கும் டிவைடிங் டிஷ்யூன்னு பார்த்தோம். அதுல என்ன இருக்கும் நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சரி, அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய டிஷ்யூல இருக்கிறது அதோட எபிலிட்டி அந்த டிவைட் பண்ணக்கூடிய எபிலிட்டியை வந்து என்ன செய்யறது இழக்குமானா அந்த நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த ப்ராசஸ் வந்து என்ன செய்யணும் இதுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் ஷேப், சைஸ், ஃபங்க்ஷன் இருக்கும். சரி, இந்த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் பெர்மனன்ட் ஷேப், சைஸ்,
ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் டிஃபரன்ஷியேஷன் சொல்லுவோம். அப்போ இந்த செல்ஸ் ஆஃப் த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து டிஃபரன்ஷியேட் டு ஃபார்ம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெர்மனன்ட் டிஷ்யூ என்ன செய்யும் மாறும். இந்த செல் அதாவது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்ல உள்ள செல்ஸ் வந்து என்ன செய்யறது டிவைட் பண்றதை ஸ்டாப் பண்ணும்போது அந்த பிளான்ட்டுக்கு என்ன கொடுக்கணும் ஒரு பெர்மனன்ட் ஷேப்பு சைஸும் ஃபங்க்ஷனும் கொடுக்கும். இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் ப்ராசஸ் நடக்கும் போது ஃபார்ம் ஆகக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் பெர்மனன்ட் tissue அப்படின்னு சொல்லுவோம். The cells formed by the meristematic tissue take up a specific role and lost the ability to divide. They form a permanent tissue. This process of taking up a permanent shape, size and function is called differentiation. The differentiation questions வந்து கேட்பாங்க. The process of taking up permanent shape, size and function தான் நம்ம என்ன சொல்லுவோம் differentiation சொல்லுவோம். சரி, அப்ப இந்த cells of the meristematic tissue வந்து என்ன செய்யும்னா differentiate to form types of permanent tissues என்ன செய்யும் மாறும். இந்த permanent tissue வந்து ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா simple permanent tissue, complex permanent tissue. இங்க பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும். இத தான் நம்ம என்ன சொல்வோம்னா permanent tissue னு சொல்லுவோம். சரியா, permanent tissue னு சொல்லுவோம். The permanent tissues வந்து two types ஆ பிரிச்சிருக்காங்க. simple permanent, complex permanent. permanent tissue தமிழ்ல என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா நிலைத்த திசுக்கள். அதாவது இந்த ஆக்கு திசுக்கள் வந்து அதாவது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து அதோடைய பிரியக்கூடிய தன்மையை இழந்து வேற சில சிறப்பு செயல்களை செய்யணும்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா நிலைத்த திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் அதாவது வகைப்படுத்தல் அப்படிங்கிற முறையின செல்கள் வந்து நிரந்தர வடிவம் அளவு மற்றும் செயல்களை செய்யும் அப்படின்னா அந்த முறைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் டிஃபரன்ஷியேஷன் அதாவது வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிரந்தர நிலைத்த திசுக்கள் வந்து இரண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எளிய திசு கூட்டு திசு அதாவது சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. எளிய திசு அப்புறம் கூட்டு திசு சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஃபர்ஸ்ட் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. இந்த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து ஐடென்டிக்கல் செல்ஸ் அதாவது ஐடென்டிக்கல் செல்ஸ்னா ஒரே மாதிரியான செல்களால உருவானதை நம்ம என்ன சொல்லுவோம் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். அந்த பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து எப்படி இருக்குமா இந்த பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து ஐடென்டிக்கல் செல் ஒத்த செல்களால உருவானது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஒத்த அமைப்பு மற்றும் செல்களை உடைய செல்களால் உருவானதை நம்ம என்ன சொல்லுவோம் எளிய திசு அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து 3 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா தெரியும் 3 டைப்ஸ் இருக்கு. பேரன்ஹைமா, கோலன்ஹைமா, ஸ்க்ளீரன்ஹைமா அப்படி எத்தனை டைப்ஸ் இருக்கு 3 டைப்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்க பாத்தீங்கன்னா பேரன்ஹைமா. இது இந்த செல் வந்து டிஷ்யூஸ் வந்து பேரன்ஹைமா. செகண்ட் இருக்கக்கூடியது கோலன்ஹைமா. தேர்ட் இருக்கக்கூடியது ஸ்க்ளீரன்ஹைமா. பேரன்ஹைமா, கோலன்ஹைமா, ஸ்க்ளீரன்ஹைமா. சரி, தமிழ்ல சொல்லணும்னா எளிய திசுக்கள்னா ஒத்த அமைப்பு மற்றும் செயல்களை உடைய செல்களால் ஆன திசுவை தான் நம்ம என்ன சொல்வோம் எளிய திசு. எளிய திசு வந்து 3 வகையா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேரன்ஹைமா, கோலன்ஹைமா, ஸ்க்ளீரன்ஹைமா. இனி ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேரன்ஹைமானா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். பேரன்ஹைமால சில லேயர்களால் என்ன செய்தது ஆனது. அதோட லேயர்ஸ் வந்து ஒரு பேக்கிங் சிஸ்டம். சரி, ஒரு பேக்கிங் சிஸ்டம் மாதிரி என்ன செய்யும் பேக்கிங் டிஷ்யூ மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த டிஷ்யூஸ் வந்து ஒரு பெர்மனன்ட் டிஷ்யூடைய ஒரு டைப். இதுல வந்து தின் செல் வால்ஸ்க்கு உள்ளாடி செல்ஸ் வந்து என்ன செய்து இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய செல்ஸ் எப்படி இருக்கும்னா லிவிங் செல்ஸ் இருக்கும். இது எப்படி இருக்கும் ஒரு பேக்கேஜ்னு அதுல என்ன இருக்கும் கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல இருக்க ஒவ்வொரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு நடுவுல என்ன இருக்கும் நிறைய ஸ்பேசஸ் வந்து இருக்கும். இந்த டிஷ்யூல இருக்கக்கூடிய செல்ஸ் ஒரு செல்ஸுக்கும் இன்னொரு செல்ஸுக்கு நடுவுல என்ன இருக்கும் நிறைய ஸ்பேசஸ் வந்து காணப்படும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது பிளான்ட்ஸ்க்கு வந்து ஒரு துணையா என்ன செய்யும் இருக்கும். அதே நேரம் ஃபுட்டை வந்து என்ன செய்யுது இது வந்து ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த பேரன்ஹைமால உள்ள செல்ஸ்
ஸ்டெம்ஸும் ரூட்ஸும் வந்து என்ன செய்யுதுன்னா நியூட்ரியன்ஸும் வாட்டரையும் வந்து என்ன செய்யுது ஸ்டோர் பண்ணுது. இப்போ ஒரு பிளான்ட்ஸ் வளரணும்னா அதுக்கு கண்டிப்பா என்ன செய்யும், என்ன தேவை, தண்ணீரும் ஊட்டச்சத்துக்களும் வந்து கண்டிப்பா தேவை. அந்த ஊட்டச்சத்துக்களை வந்து எது, பேரன்ஹைமாவுடைய ஸ்டெம்மும் ரூட்டும் வந்து என்ன செய்யுது ஸ்டோர் பண்ணி வைக்குது. அப்போ இந்த பேரன்ஹைமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேக்கிங் சிஸ்டம். அதாவது இந்த லேயர்ஸ் வந்து என்ன செய்யுது, ஃபுல்லாக வந்து லேயரால் என்ன செய்யுது, உள்ள செல்ஸ் வந்து சில லேயர்ஸால் என்ன செய்யும் கவர் ஆகி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஸ் வந்து, அதாவது நிறைய செல்ஸ் வந்து இருக்கும். அந்த செல்ஸ் வந்து செல் வாலால் என்ன செய்யும், ஒரு மெலிசான செல் வாலால் என்ன செய்யும் கவர் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா லிவிங் செல்ஸா இருக்கு. இந்த பேரன்ஹைமால இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், டெட் செல்ஸா இருக்காது, லிவிங் செல்ஸா இருக்கும். இது வந்து என்ன செய்யும், பேக் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு நடுவில் என்ன இருக்கும், நிறைய ஸ்பேஸ் வந்து இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ் வந்து என்ன செய்யும் நிறைய காணப்படும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட் டு த பிளான்ட் அண்ட் ஸ்டோர் ஃபுட். இது வந்து பிளான்ட்ஸ் வந்து என்ன செய்யும் துணையா இருக்கு, அதே நேரம் உணவை வந்து என்ன செய்யறது சேமிக்கிறதுக்கும் உதவுது. இதோட இது வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் எங்க ஸ்டே பண்ணுது பாத்தீங்கன்னா, வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன் எங்க ஸ்டே பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டோர் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெம்லயும் ரூட்லயும் வந்து ஸ்டோர் பண்ணுது. இது வந்து ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோலன்ஹைமா, ஏரன்ஹைமாவா பிரிச்சிருக்காங்க. பேரன்ஹைமா வந்து உயிருள்ள செல்ஸ், அதாவது லிவிங் செல்ஸ் ஆனது எளிய நிலைத்த திசுக்கள்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி இருக்குமா, எல்லா செல்ஸும் வந்து ஒரே அளவுல இருக்கும். இதோட செல் சுவர் வந்து எப்படி இருக்குமா, மெலிசா இருக்கும். சரி, இது எந்த வடிவத்துல இருக்குன்னா முட்டை வடிவத்துல அல்லது பலகோண வடிவத்துல. இதுக்கு வந்து என்ன இருக்கும், செல்களுக்கு நடுவில் என்ன இருக்கும், இடைவெளி இருக்கும். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு நடுவில் என்ன செய்யும், இடைவெளி இருக்கு. இந்த திசு வந்து என்ன செய்யுது, தாவரங்களுக்கு இணை, அதாவது சப்போர்ட்டா இருக்கு. ஒவ்வொரு பிளான்ட்ஸுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். அதே நேரம் இது என்ன செய்யுதுன்னா உணவு, ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் குளோரன்ஹைமா, ஏரன்ஹைமா. குளோரன்ஹைமான்னு சொல்லும்போது பிளான்ட்ஸ், சாதா பிளான்ட்ஸ் வந்து எப்படி நமக்கு வந்து பிளான்ட்ஸ் வந்து எப்படி உணவை தயாரிக்குது, போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமா என்ன செய்யுது உணவை தயாரிக்குது. அதுல என்ன இருக்கும், குளோரோஃபில். குளோரோஃபில்னா என்னது, குளோரோஃபில் தான் என்ன செய்யுது இலைகளுக்கு பச்சை நிறத்தை என்ன செய்யுது கொடுக்கக்கூடியது. சரியா, அவங்க கிரீன் கலர் பிளான்ட்ஸ் வந்து எது மூலமா உணவை தயாரிக்குது, போட்டோசிந்தசிஸ், அதாவது சூரியன்ல இருந்து ஒளி மூலமா என்ன செய்யுது ஃபுட் வந்து என்ன செய்யுது தயாரிக்கும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் போட்டோசிந்தசிஸ். அந்த மாதிரி ப்ராசஸ் மூலமா என்ன தயாரிக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் கோலன்ஹைமா. இன் சம் சிச்சுவேஷன் இட் கண்டெய்ன்ஸ், இதுல என்ன இருக்கு, குளோரோஃபில் இருக்கும். போட்டோசிந்தசிஸ் மூலமா என்ன செய்யுது உணவை தயாரிக்கிறது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் குளோரன்ஹைமான்னு சொல்லுவோம். குளோரன்ஹைமா திசுக்கள் மீது ஒளி படும் போது அவை பசுங்கனிகங்களை என்ன செய்யுது உற்பத்தி பண்ணுது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் குளோரன்ஹைமா அப்படின்னு. அதாவது சன்லைட் படக்கூடிய பிளான்ட்ஸ், சன்லைட் படக்கூடிய பிளான்ட்ஸ் மூலமா என்ன செய்யுது இது போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் என்ன செய்யுது பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் குளோரன்ஹைமா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏரன்ஹைமா. ஏரன்ஹைமான்னு சொல்லும் போது அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், அதாவது நீரில் வாழக்கூடிய தாவரங்கள். சரி, நம்ம நீர்ல நம்ம யோசிச்சிருப்போம், நம்ம என்ன செய்வோம் குளத்துல எல்லாம் பார்த்திருப்போம். நிறைய தாவரங்கள் என்ன செய்யும், நிறைய பிளான்ட் தாவரங்கள் என்ன செய்யும் குளத்துக்கு மேல என்ன செய்யும் மிதந்துட்டு இருக்கு. நம்ம யாராவது யோசிச்சிருக்கோம் அது எதனால அப்படி மிதக்குது, அது மிதக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுல நிறைய ஏர் கேவிட்டிஸ் இருக்கு. சரியா, இந்த பேரன்ஹைமால என்ன இருக்கு, நிறைய காற்று நுண்குழிகள் வந்து அதுக்குள்ளாடி இருக்கு. அந்த அதுதான் என்ன செய்யுதுன்னா அந்த பிளான்ட் வந்து என்ன செய்யுது ஃப்ளோட் பண்றதுக்கு உதவுது. அந்த மாதிரி பேரன்ஹைமாயை தான் நம்ம என்ன சொல்வோம்னா ஏரன்ஹைமா. அதாவது நீர் தாவரங்கள்ல பேரன்ஹைமா செல்கள்ல என்ன இருக்குன்னா காற்றிடை பகுதி. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அது வேற பக்கத்துல என்ன இருக்குன்னா ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். குமிழ் மாதிரி அப்படி அப்படி கொஞ்சம் என்ன இருக்கும் பெருசா இருக்கும். அதுக்குள்ளாடி என்ன இருக்குன்னா ஏர் வந்து அடைஞ்சிருக்கும். சரி, அது வந்து அது வந்து என்ன செய்யுதுன்னா பிளான்ட்ஸ் வந்து மேல, அதாவது ஃப்ளோட் பண்றதுக்கு என்ன செய்யுது உதவுது. இதைதான் நம்ம என்ன சொல்வோம்னா ஏரன்ஹைமா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் டைப், அதாவது பெர்மனன்ட், அதாவது சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூல 3 டைப்ஸ் உண்டுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் பேரன்ஹைமா பார்த்தோம். செகண்ட் உள்ளது கோலன்ஹைமா. சரி, இது பிளான்ட்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்குன்னா ஃபிளெக்சிபிலிட்டி. ஃபிளெக்சிபிலிட்டினா என்னன்னு சொல்லி கொடுப்போம், வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையை சொல்லுவோம். பிளான்ட் தாவரத்துக்கு என்ன செய்வோம் நீள்தன்மை கொடுக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் ஃபிளெக்சிபிலிட்டி. இது என்ன செய்யணும் பெண்ட் ஆகும். பிளான்ட்ஸ் வந்து என்ன செய்யும்
ஈஸியா வளையும். ஆனா என்ன சில பிளான்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எடுத்து வளைக்கும் போது என்ன செய்திடும், ஒடிஞ்சிரும். ஆனா இந்த கோலன் ஹைமால இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் என்ன செய்யாது, ஈஸியா வளையும். ஆனா என்ன செய்யாது, பிரேக் ஆகாது, ஒடிஞ்சு போகாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லீஃபா இருக்கலாம், ஸ்டெம்ஸா இருக்கலாம். லீஃப்ஸ் வந்து சில லீஃப் நீங்க கொடுத்தீங்கன்னா வளைஞ்சு கொடுக்கும், ஒடியாது. சில லீஃப் என்ன செய்திடும், சின்ன ஒடிஞ்சு போயிடும். இந்த கோலன் ஹைமால இருக்கக்கூடிய லீவ்ஸா இருக்கட்டும், ஸ்டெம்ஸா இருக்கும், என்ன செய்யும், வளைஞ்சு கொடுக்கும். ஆனா அதே நேரம் என்ன செய்யாது, அது வந்து ஒடியாது. இது வந்து என்ன கொடுக்குதுன்னா பிளான்ட்ஸுக்கு வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் வந்து கொடுக்குது. தாவரங்களுக்கு என்ன செய்தா தாங்கக்கூடிய தன்மைகளை கொடுக்குது. சரி, இது எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா லீவ் ஸ்டாக்ஸ், அதாவது இலை காம்புகளுக்கு மேல் அடிப்புறத்துல என்ன செய்யும், மேல்போர், அதாவது எபிடர்மிஸ் சொல்லும் போது அவுட்டர் கவரிங். சரி, எபிடர்மிஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அவுட்டர் கவரிங். அந்த அவுட்டர் கவரிங்க்கு கீழே என்ன செய்யும், அந்த இலை காம்புகளுடைய தோலுக்கு அடியில என்ன செய்யும், இது வந்து காணப்படும். இதுல இருக்கக்கூடிய செல்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உயிர் உள்ளதா இருக்கும், அதாவது லிவிங் செல்ஸா இருக்கும். அதே நேரம் எலாங்கேட்டட் சொல்லும்போது அது எப்படி இருக்குமா, நீளமா இருக்கும். அதே மாதிரி அது வந்து முனைப்பகுதியில் எப்படி இருக்கும், தடிச்சு காணப்படும். சரி, இரகுலர், அதாவது முனைப்பகுதிகள்ல என்ன செய்யும், தடிச்சு காணப்படும். இதுல வந்து இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு நடுவுல ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும், கொஞ்சம் குறைவா இருக்கும் செல்ஸோட. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பேரன்ஹைமால என்ன பார்த்தோம்னா அதுக்கு ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு நடுவுல ஸ்பேஸ் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும்னு பார்த்தோம். ஆனா இதுல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்கும். இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு நடுவுல உள்ள ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும், குறைவா இருக்கு. அப்ப கோலன் ஹைமா வந்து ஃபிளெக்சிபிலிட்டி, அதாவது பிளான்ட்ஸ் உடைய நீள்தன்மை வந்து கொடுக்கக்கூடியது. இது ஈஸியா என்ன செய்யும், வளைஞ்சு போகும். ஆனா இங்க என்ன ஆகாது, அதே நேரம் இது வந்து பிரேக் ஆகாது. இது எங்கெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா லீஃப் ஸ்டெம்ஸ்ல இருக்கும். அதே நேரம் இது வந்து எங்க இருக்குன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட் பிளான்ட்ஸ் கொடுக்குது. இது நம்ம எங்க பார்க்கலாம்னா லீவ் ஸ்டாக்ஸ், அதாவது இலை காம்புகளுக்கு அடியில் என்ன செய்யலாம், இதை வந்து பார்க்கலாம். இதோட டிஷ்யூஸ் வந்து எப்படி, இந்த செல்ஸ் இந்த டிஷ்யூல இதுல உள்ள செல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா லிவிங்கா இருக்கும். லிவிங்னா உயிர் உள்ளதா இருக்கும். எலாங்கேட்டர்னா அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீளமா இருக்கும். அதே நேரம் முனைப்பகுதியில் எப்படி இருக்கும்னா தடித்து காணப்படும். இதுல பாத்தீங்கன்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வந்து லிட்டில், அதாவது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு நடுவில் உள்ள ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும்னா குறைவா இருக்கும். தமிழ்ல பாத்தீங்கன்னா கோலன் ஹைமாவா கோலன் ஹைமான்னு தான் சொல்லுவாங்க. தாவரங்கள் எப்படி இருக்கும், நீள்தன்மை ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும். இதுக்கு காரணம் வந்து நிரந்தர திசுக்கள்னு சொல்லுவோம். இது வந்து இலைகளையும் தண்டுகளையும் வந்து என்ன செய்து உடையாமல் வளைய செய்து, அதே மாதிரி தாவரங்களுக்கு தாங்கக்கூடிய மெக்கானிக்கல் சப்போர்ட் வந்து என்ன செய்து கொடுக்குது. இது எங்க பார்க்கலாம்னா இலை காம்புகளுக்கு மேல்புறத்தோல் திசுக்கு கீழே வந்து பார்க்கலாம். அதாவது மேல்புறத்தோல்னு சொல்லும்போது எபிடர்மிஸ், அவுட்டர் கவரிங் ஆஃப் த லீஃப்னு சொல்லலாம். இதுக்கு அடியில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதுல உள்ள திசுக்கள் எப்படி இருக்கும், உயிர் உள்ளது, அதாவது லிவிங்கா இருக்கும். நீளமானவேனா எலாங்கேட்டட், இதோட முனைப்பகுதியில் எப்படி இருக்கும், தடிச்சு காணப்படும். இதுல வந்து இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும், குறைவா இருக்கும், குறைந்த காலி இடங்கள் வந்து இருக்கும். இது மூணாவது டைப், சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூல வந்து மூணாவது டைப் வந்து பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா ஸ்க்லீரன்ஹைமா டிஷ்யூ. ஸ்க்லீரன்ஹைமா டிஷ்யூஸ் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்த டிஷ்யூ வந்து என்ன செய்யுதுன்னா பிளான்ட்ஸை வந்து ஹார்ட் அண்ட் ஸ்டிஃபா மாற்றும். எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா கோகனட் பிளான்ட் இருக்கு. கோகனட் பிளான்ட்ல இருந்து என்ன உருவாகும், கோகனட். அப்படிதான் இந்த கோகனட் ட்ரீல இருந்து நமக்கு என்ன உருவாகும், கோகனட் வரும். அந்த கோகனட் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த தேங்காய்க்கு மேல இருக்கக்கூடிய கவரிங் எப்படி இருக்கும், ஹார்டா, ரொம்ப தடினமா, அதே மாதிரி ஸ்டிஃபா, உறுதியாகவும் கடினமாகவும் என்ன செய்யும் இருக்கும். சரி, இந்த டிஷ்யூஸ் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டெட் டிஷ்யூஸா இருக்கும். இந்த தேங்காயில இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் வந்து எப்படி இருக்கும், டெட் டிஷ்யூஸா இருக்கும். சரி, இது வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது நீளமாக இருக்கும். பாத்தீங்கன்னா தேங்காய் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், நீளமா இருக்கும். அதே நேரம் எப்படி இருக்கும், அகல வந்து குறுகி இருக்கும். வால்ஸ் வந்து திக்கா இருக்கும். அது எதனால இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா லிக்னின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து சிமெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், கட்டிடத்தை தாங்க உதவக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம், சிமெண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த தேங்காய்க்கு மேல உள்ள நார் வந்து என்ன செய்யுது, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அது வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அது வந்து என்ன செய்யும்னா கடினத்தன்மையை கொடுக்கும். அதனால அந்த வால்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப திக்கா இருக்கும். தேங்காய்க்குள்ளாடி பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து என்ன செய்யாது, இருக்காது. அந்த செல்லுக்குள்ளாடி என்ன இருக்காது, ஸ்பேஸா இருக்காது.
இது வந்து டிஷ்யூஸ் வந்து எதுல எல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்டெம்ஸ் அரௌண்ட் த வாஸ்குலர் பண்டில், அப்புறம் veins ஆஃப் த லீஃப், அப்புறம் ஹார்ட் கவரிங் ஆஃப் சீட்ஸ் அண்ட் நட்ஸ், இதுக்கு எல்லாமே என்ன செய்யும் இருக்கும். இது பிளான்ட் பார்ட்டுக்கு என்ன செய்யுது ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்குது. வாஸ்குலர் பண்டில் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா கடத்தக்கூடிய தட்டுகள். சரியா, ஒண்ணுல இருந்து ஒண்ணு என்ன செய்யறது கடத்தக்கூடியது. இப்ப ஸ்டெம்ஸ் வந்து என்ன ஸ்டெம்ஸ்ல அதாவது ரூட்ஸ்ல இருந்து என்ன செய்யும் ஸ்டெம்ஸ் வந்து கடத்தும். சரியா, அப்போ ஸ்க்ளீரன் ஹைமா பாத்தீங்கன்னா ஸ்க்ளீரன் ஹைமா எப்படி இருக்குமா ரொம்ப ஹார்டாகவும் அதாவது உறுதியாகவும் கடினமாகவும் இருக்கும். அதாவது நம்ம தேங்காய்க்கு மேல இருக்கக்கூடிய லேயர் வந்து எதால உருவானது ஸ்க்ளீரன் ஹைமேட்டஸ் டிஷ்யூஸால என்ன செய்தது உருவானது. இந்த டிஷ்யூஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டெட் டிஷ்யூஸா இருக்கும். சரி, இதுல வால்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த வால்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா லாங்கா நேரோவா இருக்கும். அதே மாதிரி இது எப்படி இருக்கும் திக்கா இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லிக்னின்ங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அது எப்படி ஆக்ட் பண்ணோம்னா சிமெண்ட் மாதிரி என்ன செய்யும் ஆக்ட் பண்ணும். அதுதான் என்ன செய்யுது அந்த தேங்காய்க்கு வந்து ஹார்ட்னஸ் கொடுக்குது. சரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்டர்னல் ஸ்பேசஸ் வந்து இருக்காது. சரியா, ஸ்க்ளீரன் ஹைமால என்ன இருக்காது இன்டர்னல் ஸ்பேஸ் இருக்காது. அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் டேரன் ஹைமால வந்து இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் வந்து அதிகமா இருக்கும். செகண்ட் வந்து கோலன் ஹைமா பார்த்தோம். கோலன் ஹைமால இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் வந்து லிட்டிலா இருக்கும். தேர்ட் வந்து என்ன பார்த்தோம் ஸ்க்ளீரன் ஹைமா பார்த்தோம். இந்த ஸ்க்ளீரன் ஹைமால என்ன இருக்காது இன்டர்னல் ஸ்பேசஸ் என்ன செய்யாது இருக்காது. சரி, இந்த டிஷ்யூஸ் வந்து எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்டெம்ஸ் அரௌண்ட் த வாஸ்குலர் பண்டில், அதுக்கப்புறம் லீஃபோடைய வெயின் அதாவது நரம்புகள், அதுக்கப்புறம் ஹார்ட் கவரிங் ஆஃப் சீட்ஸ் நட்ஸ். இதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது பிளான்ட்ஸுக்கு என்ன செய்யுது பிளான்ட் பார்ட்டுக்கு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். தமிழ்ல பாத்தீங்கன்னா தாவரங்களுடைய உறுதியாகவும் கடினமாகவும் இருக்கிறதுக்கு வந்து உதவி புரியுது. இதோட தேங்காய் நார் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்க்ளீரன் ஹைமா டிஷ்யூன்னு சொல்லலாம். இதுல உள்ள செல்கள் வந்து எப்படி இருக்கும் இறந்த டிஷ்யூக்கள் அதாவது டெட் செல்ஸா இருக்கும். இது வந்து நீளமாகவும் குறுகியதாகவும் இருக்கும். சரி, இதோட செல் சுவர் வந்து கடினமாகிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லிக்னின்ங்கிற வேதிப்பொருள் அது வந்து என்ன செய்யுது சிமெண்ட போல கடினமாக்குது. இதோட சுவர்கள் வந்து எப்படி இருக்குது கடினமா இருக்குது. இதுக்கு நடுவுல என்ன இருக்கும் ஒரு செல்களுக்கு நடுவுல என்ன இல்லை வெற்றிடங்கள் வந்து இதுல இல்ல. செல்களுக்கு நடுவுல என்ன இல்ல வெற்றிடங்கள் இருப்பதில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தண்டுகளுடைய கடத்தும் கட்டுகள் அதாவது வாஸ்குலர் பண்டில்ல இருக்கு. வாஸ்குலர் பண்டில்ல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலைகள்ல உள்ள நரம்புகள் அதாவது வெயின்ஸ்ல, அப்புறம் விதைகளுடைய கடினமான மூடிகள் மற்றும் கொட்டைகள்ல என்ன செய்யுது இது இருக்குது. இது சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து 3 டைப்ஸ் பிரியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேலன்ஹைமா, கோலன்ஹைமா, ஸ்க்ளீரன்ஹைமா. இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் பார்க்கும்போது மேட் ஆஃப் மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ். நம்ம சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் என்ன பார்த்தோம் ஒரே டைப் ஐடென்டிக்கல் செல்ஸால உருவானதான் நம்ம என்ன பார்த்தோம் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் பார்த்தோம். அதே நேரம் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் எப்படின்னா மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் செல்ஸால உருவானது. இந்த செல்ஸ் இந்த செல் எல்லாம் என்ன செய்யும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ் என்ன செய்யுது பண்ணுது. ஆல் தி செல்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு காமன் ஃபங்க்ஷன் என்ன செய்யும் பண்ணும். இதை வந்து 2 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து 2 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம். சைலமும் ஃப்ளோயமும் என்ன செய்திருக்காங்க பிரிச்சிருக்காங்க. இந்த சைலத்தையும் ஃப்ளோயத்தையும் நம்ம என்ன சொல்வோம்னா வாஸ்குலர் பண்டில் கண்டக்டிவ் டிஷ்யூஸ்னு சொல்லுவோம். சைலம் ஃப்ளோயமும் கண்டக்டிவ் டிஷ்யூஸ்னு சொல்லுவோம். அதே நேரம் இது வந்து வாஸ்குலர் பண்டில்ல என்ன செய்யுது ஃபார்ம் ஆகுது. இது எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிலவாழ் தாவரங்கள் வந்து சுற்றுச்சூழல்ல வாழ்றதுக்கு வழிவகுக்குது. அதாவது ஒன் ஹஸ் மேட் சர்வைவல் இன் த டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட். டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட் சொல்லும்போது நிலவாழ் தாவரங்கள் அந்த அதுக்கு ஏற்ற சுற்றுச்சூழல்ல தாவரங்கள் வந்து என்ன செய்யறது வளர்றதுக்கு இது வந்து உதவி புரியுது. கூட்டு திசுவதை நம்ம என்ன சொல்லுவோம் காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் சொல்லுவோம். இது ஒன்றுக்கு மேற்பட்ட பல வகையான செல்களால் ஆன கூட்டு திசுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்லா செல்களும் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு குறிப்பிட்ட பணியை வந்து என்ன செய்யுது மேற்கொள்ளுது. இது 2 வகைப்படுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சைலம்
phloem. ரெண்டுமே நம்ம என்ன சொல்வோம்னா கடத்தும் திசுக்கள், அதாவது கண்டக்டிவ் திசுக்கள். இது வந்து என்னன்னா ஒன்றிணைந்து வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு, இது ரெண்டும் சேரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு, அதாவது கடத்தும் கட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த திசுக்கள் தான் என்ன செய்யுது, நிலவாழ் தாவரங்களை என்ன செய்யறது, வளர்றதுக்கு, சுற்றுச்சூழல்ல வாழ்றதுக்கு வழிவகுக்குது. இனி சைலம்னா என்னன்னு பார்க்க போறோம். சைலம் வந்து பிக்சர்ஸை பார்த்தா தெரியும், இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சைலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைலத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைலம் வெசல், சைலம் பேரன்ஹைமா, சைலம் ஃபைபர்ஸ், அதுக்கப்புறம் ட்ராக்கிட்ஸ். சைலத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ராக்கிட்ஸ், சைலம் வெசல்ஸ், சைலம் பேரன்ஹைமா, சைலம் ஃபைபர்ஸ், இப்படி 4 இருக்கு. இதோட செல் வால் எப்படி இருக்கும்னா திக்கா இருக்கும். இதோட செல் வால் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா திக்கா இருக்கும். அதே மாதிரி இந்த செல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா டெட் செல்ஸா இருக்கும். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ராக்கிட்ஸும் வெசல்ஸும் எப்படி இருக்குன்னா டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. பாத்தீங்களா, டியூப் ஸ்ட்ரக்சர். இதுதான் நம்ம என்ன சொல்வோம், ட்ராக்கிட்ஸ்னு சொல்வோம். இதுவும் வெசல்ஸ், இது ரெண்டுமே எந்த ஷேப்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா டியூப் ஷேப். இந்த ஷேப் பாத்தீங்கன்னா டியூப் ஷேப்ல இருக்குது. ட்ராக்கிட்ஸ் வெசல்ஸ் எந்த இதுல இருக்கும், டியூப் ஷேப். இதுதான் என்ன செய்யுதுன்னா வாட்டர் மினரல், நம்ம தாவரங்கள் உயிர் வாழ்றதுக்கு கண்டிப்பா இதெல்லாம் தேவைன்னா வாட்டரும் மினரல்ஸும் தேவை. இது வந்து வெர்டிகலா மேல் நோக்கி என்ன செய்யறது, செலுத்துது. சரி, ரூட்ல இருந்து என்ன செய்யுது, மேல் நோக்கி சைலம் என்ன செய்யுது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அதே நேரம் இது வந்து என்ன செய்யணும், ஃபுட்டை வந்து என்ன செய்யுது, ஸ்டோர் பண்ணி வைக்குது. இந்த பேரன்ஹைமா என்ன செய்யுது, ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் வந்து என்ன செய்யுது, சைட் பை கண்டக்ஷன் சொல்லும்போது லீவ்ஸுக்கு எல்லாம் என்ன செய்யுது, இது வந்து தாவரங்களோட இலைகளுக்கு எல்லாம் என்ன செய்யுது, இது வந்து வாட்டர் வந்து என்ன செய்யுது, சப்ளை பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைபர்ஸ். சரி, ஃபைபரோட ஃபங்க்ஷன் என்னன்னா சப்போர்ட்டிவா இருக்கு. ஃபைபர்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா அந்த பிளான்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கான், உறுதுணையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சைலத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ராக்கிட்ஸ், வெசல்ஸ், சைலம் பேரன்ஹைமா, சைலம் ஃபைபர்ஸ் இருக்கும். இந்த சைலத்துடைய வால்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப திக்கா இருக்கும். இதோடைய செல்கள் வந்து எப்படி உருவானதுன்னா டெட் செல்களால என்ன செய்தது, உருவானதுன்னு சொல்லலாம். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ட்ராக்கிட்ஸ் வெசல்ஸ் வந்து எப்படி இருக்கும், டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இது வந்து என்ன செய்யுது, வாட்டரையும் மினரலையும் வெர்டிகல், அதாவது மேல் நோக்கி என்ன செய்யுது, கடத்துது. அப்புறம் பேரன்ஹைமாவோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஃபுட்டை வந்து என்ன செய்யுது, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அதே நேரம் வாட்டர் வந்து என்ன செய்யுதுன்னா சைட்ல என்ன செய்யுது, பாஸ் பண்றதுக்கு உதவி புரியுது. ஃபைபர்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து உறுதுணையா இருக்கு. தமிழ்ல பாத்தீங்கன்னா சைலம் தான். இது வந்து நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்துக்கள் என்ன செய்யுது, வேர்ல இருந்து தாவரத்தோடைய இலை பகுதிக்கு மேல் நோக்கி என்ன செய்யுது, கடத்துது. அதாவது வெர்டிகலா என்ன செய்யுது, தாவரத்தோட வேர்ல இருந்து என்ன செய்யுது, இந்த சத்துக்களை வாட்டர் அண்ட் மினரல்ஸ் என்ன செய்யுது, மேல் நோக்கி என்ன செய்யுது, செலுத்துது. அதுக்கு பாத்தீங்கன்னா சைலம் வந்து என்ன செய்யுதுன்னா தாவர உடலுக்கு என்ன செய்யுது, உறுதி அளிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து வெவ்வேறு உறுப்புகளால் ஆனது. இதெல்லாம் சைலம் ட்ராக்கிட், சைலம் நார்கள், சைலம் குழாய்கள் மற்றும் சைலம் பேரன்ஹைமா. ஏற்கனவே பார்த்தோம், ட்ராக்கிட்ஸ், வெசல்ஸ், சைலம் ஃபைபர், சைலம் பேரன்ஹைமா. சைலம் ஃபைபர் தான் சொல்லுவோம், சைலம் நார்கள். அப்புறம் சைல குழாய்கள்னா சைலம் வெசல்ஸ், சைலம் பேரன்ஹைமா. அப்படி 4 டைப்ஸ் என்ன செய்திருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. இதோடைய செல்கள் எப்படி இருக்கும், அதோடைய செல் சுவர் வந்து திக்கா இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும், டெட் செல்ஸ், அதாவது இறந்த செல்களால் ஆனது. ட்ராக்கிட்கள் மற்றும் செல் குழாய்கள், அதாவது வெசல்ஸ் என்ன செய்யும், குழல் போன்ற அமைப்பு, டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு. இது என்ன பண்ணும், நீரையும் மினரல்ஸையும் அதாவது கனிம பொருட்களையும் நேராக வெர்டிகல் என்ன செய்யுது, கடத்துது. சைலம் பேரன்ஹைமா என்ன செய்யுதுன்னா ஃபுட்டை வந்து என்ன செய்யுது, ஸ்டோர் பண்ணவும், அது சைட்ல என்ன செய்யுது, நீரை வந்து கடத்துறதுக்கும் உதவி புரியுது. நார்கள் அதாவது ஃபைபர், சைலம் ஃபைபர்ஸ் என்ன செய்யுது, வலிமை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து என்ன செய்யுது, கொடுக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃப்ளோயம். ஃப்ளோயம் வந்து 4 எலிமெண்ட்ஸ். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ளோயம்னு சொல்லுவோம். சரியா, இதுதான் என்ன பண்ணுவோம், ஃப்ளோயம். இந்த ஃப்ளோயம் வந்து 4 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. எதெல்லாம் பாத்தீங்கன்னா sieve tubes, companion cell, phloem fibers, phloem parenchyma. ஃப்ளோயம் எத்தனை டைப்ஸ் இருக்கு, 4 டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் sieve tubes, companion cells, phloem fiber, phloem parenchyma. அப்படி
4 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல sieve tubes வந்து எப்படி இருக்குன்னா tubular structure, டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல உள்ள செல். அதுக்கு ஒரு செல் வால்ஸ் வந்து என்ன செய்யும் இருக்கும். sieve tubes வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்? tubular structure with perforated walls. phloem பாத்தீங்கன்னா சைலம் phloem வந்து சைலம் மாதிரி இல்ல. நம்ம சைலத்துல என்ன சொன்னோம்? வெர்டிகலா தான் என்ன செய்யும்? ஃபுட்டும் நியூட்ரியன்ட்ஸ் என்ன வாட்டர் நியூட்ரியன்ட்ஸும் வெர்டிகல் டைரக்ஷன்ல என்ன செய்யும் போகும். ஆனா phloemத்துல வந்து என்னன்னா ரெண்டு டைரக்ஷன், சரி, ரெண்டு டைரக்ஷன்ல என்ன செய்யும் மூவ் ஆகும். வந்து என்ன செய்யுதுன்னா ரெண்டு டைரக்ஷன்ஸ்ல என்ன செய்யுது வாட்டர் மினரல்ஸ் என்ன செய்யுது போகுது. phloem வந்து என்ன செய்யுதுன்னா ஃபுட் வந்து என்னது லீவ்ஸுக்கும் வேற பார்ட்ஸுக்கும் என்ன செய்யுது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. phloem ஃபைபர்ஸை தவிர மீதி இருக்கக்கூடிய phloem செல்ஸ் எல்லாமே லிவிங் செல்ஸ். ஏற்கனவே பார்த்தோம் phloemத்துல 4 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இதெல்லாம் sieve tubes, companion cells, phloem fiber, phloem parenchyma. அதுல phloem செல்ஸை தவிர, அதாவது இந்த companion செல்ஸை தவிர phloem fibers தவிர phloem fibers தவிர மீதி இருக்க மூணுமே லிவிங் செல்ஸ். அப்போ phloem fibers என்னது டெட் செல். phloem fiber வந்து டெட் செல். அதை தவிர மீதி இருக்கக்கூடிய மூணு செல்களை நம்ம என்ன சொல்வோம்னா லிவிங் செல்ஸ். அப்போ phloem வந்து 4 எலிமெண்ட்ஸால உருவாயிருக்கு. sieve tubes, companion cell, phloem fiber, phloem parenchyma. இதுல வந்து sieve tubes எப்படி இருக்குன்னா tubular செல்ஸ், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட செல்வால் என்ன செய்யும் இருக்கும். நம்ம phloemத்தோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ், அதாவது வாட்டர் மினரல்ஸ் என்ன செய்யும் போத் டைரக்ஷன் கொண்டு போகும். சைலம் வந்து என்ன செய்யுது வெர்டிகல் என்னத்தை என்ன செய்யும் ஃபோர்ட் பண்ணும். phloemத்தோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து லீவ்ஸுக்கும் வேற பார்ட்ஸுக்கும் என்ன செய்யுது சப்ளை பண்ணும். இதுல வந்து phloem ஃபைபர் மட்டும்தான் டெட் செல். அது தவிர மீதி இருக்கக்கூடிய மூன்று வந்து லிவிங் செல்ஸ்ன்னு சொல்லலாம். தமிழ்ல பாத்தீங்கன்னா phloem இது வந்து கூறுகள் காணும். இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சல்லடை குழாய் கூறுகள், துணை செல்கள், புளோரம் பேரன்ஹைமா மற்றும் phloem நார்கள். சல்லடை குழாய்கள் வந்து எப்படி இருக்குன்னா நீல வாக்குல என்ன டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இதுல என்ன இருக்குன்னா தோரங்கள் வந்து என்ன செய்யுது நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த phloem டிஷ்யூக்கள்ல வந்து பொருட்கள் வந்து என்ன செய்யுதுன்னா ரெண்டு திசையில என்ன செய்வாங்க எடுத்துட்டு போறாங்க. மேலேயும் கீழே என்ன செய்வாங்க எடுக்கிறாங்க. இது உணவு வந்து என்ன செய்யுதுன்னா இலைகள்ல இருந்து மற்ற எல்லா பாகங்களுக்கும் என்ன செய்யுது அனுப்பி வைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா phloem நார்கள், அதாவது phloem ஃபைபர்ஸ் தவிர மீதி எல்லா செல்களுமே எப்படி இருக்கா லிவிங் செல்ஸ், அதாவது உயிருள்ள செல்கள் அப்படின்னு சொல்லலாம். இது பிளான்ட் செல். அப்ப பிளான்ட் செல்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா பிளான்ட் செல்ல வந்து பிளான்ட் டிஷ்யூஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸும் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் பார்த்தோம். இதுதான் பிளான்ட் டிஷ்யூஸ்ல வந்து 2 டைப்ஸ். பிளான்ட் டிஷ்யூஸ் வந்து எத்தனை டைப்ஸ்? 2 டைப்ஸ். இதெல்லாம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், பெர்மனன்ட் டிஷ்யூஸ். அப்புறம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து ரெண்டு விதமா என்ன செய்யும் பிரியும். சிம்பிள் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், அப்புறம் காம்ப்ளெக்ஸ். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து 2 டைப்ஸ் என்ன செய்வாங்க பிரிக்கிறாங்க. இதெல்லாம் சிம்பிள் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ், அதுக்கப்புறம் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் என்ன செய்யும் பிரிக்கிறோம். காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸா பிரிக்கிறோம். பிளான்ட் டிஷ்யூஸ்ல மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், பெர்மனன்ட் டிஷ்யூஸ் பார்த்தோம். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸை வந்து எத்தனை டைப்ஸா பிரிக்கிறாங்க? 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. இதெல்லாம் ஆபிக்கல் மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், அப்படி 3 டைப்ஸா பிரிக்கிறாங்க. சரி, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து 3 டைப்ஸ். இதெல்லாம் ஆபிக்கல் மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், அதாவது நுனி ஆக்கு திசு, பக்க ஆக்கு திசு, இடை ஆக்கு திசு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா பெர்மனன்ட் டிஷ்யூஸ். சரி, பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து எத்தனை டைப்ஸா பிரிச்சிருக்காங்க? 2 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. சரி, இதுல சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து திரும்பவும் 3 விதமா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பேரன்ஹைமா,
கோலன்ஹைமா, ஸ்க்லீரன்ஹைமா. சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து 3 டைப்ஸ், பேரன்ஹைமா, கோலன்ஹைமா, ஸ்க்லீரன்ஹைமா. இதுல பேரன்ஹைமா திரும்பவும் 2 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம்னா பேரன்ஹைமா திரும்பவும் 2 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. எதெல்லாம்னா குளோரன்ஹைமா, ஏரன்ஹைமா. குளோரன்ஹைமா, ஏரன்ஹைமா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ வந்து 2 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. எதெல்லாம்னா சைலம் அப்புறம் ஃப்ளோயம். அப்புறம் சைலம் பார்த்தோம். சைலம் வந்து 4 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. எதெல்லாம்னா சைலம் ஃபைபர், சைலம் பேரன்ஹைமா, சைலம் வெசல், அப்புறம் ட்ராக்கிட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ளோயம் வந்து 4 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. எதெல்லாம்னா சியூடியூப்ஸ், காம்பானியன் செல், phloem parenchyma, phloem fibers. இப்படி 4 டைப்ஸ் என்ன செய்திருக்காங்க பிரிச்சிருக்காங்க. இனி என்ன பார்க்க போறோம்னா எபிடெர்மல் செல் அண்ட் காட் செல். ஏற்கனவே சொன்னேன் எபிடெர்மிஸ்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த செல். செல்லோட அவுட்டர் கவரிங்கை தான் நம்ம என்ன சொல்வோம் எபிடெர்மிஸ்னு சொல்வோம். இதோட லேயர் எப்படி இருக்கும்னா சிங்கிள் லேயர் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பிளான்ட்ஸ், அதாவது பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில பிளான்ட்ஸ் எப்படி இருக்கும் ட்ரை ரீஜன்ல இருக்கும், அதாவது டெசர்ட் ரீஜன்ல இருக்கும். டெசர்ட் ரீஜன்னா அங்க என்ன இருக்கும் தண்ணி இல்லாம இருக்கும், வறண்ட நிலங்கள்ல இருக்கக்கூடியது இருக்கும். சில தாவரங்கள் எப்படி இருக்கும் தண்ணீர்ல இருக்கும். சில தாவரங்கள் பார்த்தீங்கன்னா சாதா ரீஜன்ல என்ன செய்யும் இருக்கும். இப்போ வந்து இந்த பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் உடைய எபிடெர்மிஸ்னா அவுட்டர் லேயர் எப்படி இருக்கும்னா திக்கா இருக்கும். ஏன்னா அதோட வாட்டர் லாஸ் தண்ணி இழப்பு என்ன செய்யறது தடுக்கிறதுக்காக என்ன செய்யும் இருக்கும். இது வந்து என்ன செய்யுதுன்னா எல்லா பார்ட்டும் என்ன செய்யுது பிளான்ட்ஸ் பண்ணுது. நீங்க டெசர்ட்ல இருக்க பிளான்ட்ஸை பார்த்தீங்கன்னா அது தண்டுல தான் என்ன செய்திருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த தண்டு எப்படி இருக்கும் ரொம்ப திக்கா இருக்கும். ஏன்னா அந்த வாட்டர் லாஸ் என்ன செய்யறது தடுக்கிறதுக்காக என்ன செய்யும் வச்சிருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா அதோட ஏரியல் பார்ட்ஸ் மேல இருக்க பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு வேக்ஸ் வந்து என்ன செய்யும் செக்ரேட் பண்ணும். இந்த வேக்ஸ் வந்து என்ன செய்வாங்க செக்ரேட் பண்ணிருப்பாங்க, செக்ரேட்டா இருக்கும். அது எதுக்காக இருக்குன்னா இந்த வாட்டர் லாஸ் வந்து தடுக்கிறது. அதே மாதிரி ஏதாவது வெளியில இருந்து ஏதாவது காயங்கள் ஏற்படுறது அல்லது ஃபங்கல் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த டிஷ்யூஸ், அதாவது ஏதாவது வைரஸ் வந்து என்ன செய்யுதுன்னா வெளியில இருந்து என்ன செய்யறது நுண்ணுயிர்களுடைய தாக்குதல்ல இருந்து அதை என்ன செய்யறது தடுக்கிறதுக்காக இது வந்து ஒரு கண்டினியூஸ் லேயர் என்ன செய்யும் ஃபார்ம் ஆகி இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன செய்யாது ஸ்பேசஸ் வந்து இருக்காது, கண்டினியூஸா என்ன செய்யும் இந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். மோஸ்ட் எபிடெர்மல் செல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஃபிளாட்டா இருக்கும், இந்த மாதிரி இருக்க தட்டையா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இதோட அவுட்டர் வாலும் சைடு வாலும் எப்படி இருக்குன்னா திக்கா இருக்கும். சரி, உள்ளடி உள்ள வாலை கம்பேர் பண்ணும்போது வெளியில இருக்கக்கூடியதான் சைடு வாலம் எப்படி இருக்குமா ரொம்ப திக்கா இருக்கும். அப்போ எபிடெர்மிஸ்ன்னு சொல்றது என்னன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர். சரி, அவுட்டர் மோஸ்ட் லேயர் வெளியில உள்ள செல்லை வந்து கவர் பண்ணக்கூடிய லேயர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சிங்கிள் செல்லால் என்ன இருக்கு உருவாகி இருக்கு. அதாவது வறண்ட நிலங்கள்ல வாழக்கூடிய தாவரங்களுக்கு வந்து இது என்ன இருக்கு ப்ரொடெக்ஷன். எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா வாட்டர் லாஸ் நீர் இழப்பில இருந்து தடுக்கிறதுக்காக இதை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த எபிடெர்மிஸ் வந்து எல்லா பிளான்ட் தாவரங்களுடைய எல்லா பாகங்களும் என்ன செய்யுது பாதுகாக்குது. அதனால இது வந்து ஒரு வேக்ஸ் மாதிரிப்பட்ட ஒன்று என்ன செய்யுது செக்ரேட் பண்ணுது. அது எதுக்காக செக்ரேட் பண்ணுதுன்னா வாட்டர் லாஸ் வந்து என்ன செய்யறது தடுக்கிறது. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜுரி, அப்புறம் பாரசைட்டிக் ஃபங்கல் செல்ஸால வரக்கூடிய இன்வெஷன் என்ன செய்யறது தடுக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. இதோட லேயர் வந்து எப்படி இருக்குன்னா கண்டினியூஸா இருக்கும். அதே மாதிரி ஸ்பேசஸ் வந்து இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ், ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு நடுவில் என்ன இருக்காது ஸ்பேஸ் வந்து என்ன செய்யாது இருக்காது. மேக்சிமம் உள்ள எபிடெர்மல் செல் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா தட்டையா இருக்கும், ஃபிளாட்டா இருக்கும். அதே மாதிரி இதோடைய அவுட்டர் சைடு வால் எப்படி இருக்குன்னா திக்கரா இருக்கும். இன்னர் வாலை கம்பேர் பண்ணும்போது அவுட்டர் வால் எப்படி இருக்குமா திக்கா இருக்கும். இனி என்ன பார்க்க போறோம்னா காட் செல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இலைகள் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல வந்து நல்லா உற்று பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இலைக்கு உள்ளாடி என்ன இருக்கும் சின்ன சின்ன தோர மாதிரி என்ன செய்யும் இருக்கும், துளைகள் வந்து என்ன செய்யும் இருக்கும், ஒரு மைன்யூட் துளைகள் இருக்கும். சரி, அந்த போர்ஸ் வந்து அந்த லீஃபுக்கு மேல இருக்கக்கூடியது, அதாவது எபிடெர்மிஸ்னா அவுட்டர் லேயர். சரி, அந்த லீஃபோடைய அவுட்டர் லேயர்ல இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்டொமேட்டோன்னு சொல்லுவோம். சரி, அந்த ஸ்டொமேட்டோ வந்து எப்படி அது இந்த ஒவ்வொரு ஸ்டொமேட்டோஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கிட்னி ஷேப்டு செல்ஸ் வந்து என்ன செய்யும் இருக்கும். 2 கிட்னி ஷேப்டு செல்ஸால் என்ன செய்யும் ஜாயின் பண்ணி இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் காட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா கேசஸ் வித் அட்மாஸ்பியர். இப்போ என்ன செய்யுதுன்னா நம்ம தாவரங்கள் என்ன செய்யும்
கார்பன் டை ஆக்சைடை வந்து உள்ளிழுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடும்னு சொல்லுவோம். அப்படிதான் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமா என்ன செய்யும், இது வந்து நம்ம ஏர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யும், உள்ளிழுத்துட்டு ஆக்சிஜன் என்ன செய்யும், அட்மாஸ்பியர்ல வெளியில விடும். அது வந்து எது மூலமா நடக்கும், இந்த துளை மூலமா நடக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்பிரேஷன் சொல்லும்போது நம்ம என்ன செய்யும், சூரிய ஒளி வந்து நல்ல வெயில் காலத்துல இருக்கும்போது என்ன செய்யும், சூரியனோட ஒளி காலில் என்ன செய்யும், இலைகள்ல படும்போது அதுல உள்ள தண்ணிகளை என்ன செய்யும், எடுக்கும். எந்த வழியில, நீராவி மூலமா என்ன செய்யும், வாட்டர் லாஸ் வந்து ஏற்படும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்பிரேஷன். அது எது மூலமா நடக்குது, இந்த சின்ன சின்ன துளைகள் மூலமா தான் என்ன செய்யுது, தண்ணீர் வந்து என்ன செய்யுது, வாட்டர் வேப்பரா போகுது இலைகள்ல இருந்து. இப்போ பாத்தீங்கன்னா the pores in the epidermis of the leaf தான் நம்ம என்ன சொல்லுவோம், இலைகளோட மேல் தோல்ல என்ன வச்சிருக்கோம், சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அந்த துளைகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டொமேட்டோன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டொமேட்டோ எதால சூழப்பட்டிருக்குன்னா 2 கிட்னி ஷேப்டு செல்ஸ், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், காட் செல்ஸ். இதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல உள்ள கேசஸ் வந்து என்ன செய்யுது, எக்ஸ்சேஞ்ச் பண்றது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிரேஷன், லாஸ் ஆஃப் வாட்டர் in the form of water vapor. இது எல்லாம் எது மூலமா நடக்குது, இந்த ஸ்டொமேட்டா மூலமா நடக்குது. அதுக்கப்புறம் இந்த எபிடெர்மஸ் செல் வந்து எதுல இருக்கும்னா ரூட்ஸ்ல இருக்கும். ரூட்ஸோட ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லலாம், அப்சர்ப்ஷன். வாட்டர் ரூட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னா, அதாவது நம்ம சாயில்ல இருந்து என்ன செய்யுது, தண்ணீர்களை வந்து என்ன செய்யுது, எடுக்குது. அந்த ரூட்டோட ஷேப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டோட்டல் அப்சர்வ். அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர் மூலமா தான் என்ன செய்யும், தண்ணீரை வந்து என்ன செய்யும், அப்சர்வ் பண்ணி சர்ஃபேஸ்க்கு வந்து என்ன செய்யும், அனுப்பும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெசர்ட்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை பாத்தீங்கன்னா அதோடைய வால்ஸ், அந்த எபிடெர்மிஸ் எப்படி இருக்கும்னா திக் வேக்சி கோட்டிங் வந்து இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா கியூட்டின். அந்த கோட்டிங் பேர் என்ன சொல்லுவோம், கியூட்டின்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் பிளான்ட்ஸ் லைக் டெசர்ட் பிளான்ட்ஸ் எபிடெர்மிஸ் எப்படி இருக்குமா, திக் வேக்சி கோட்டிங் ஆஃப் கியூட்டின். அதுல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்னது, கியூட்டின். அதாவது வாட்டர் ப்ரூஃப் குவாலிட்டியா இருக்கும். ஏன்னா டெசர்ட்ல என்ன இருக்கும், தண்ணீரே இருக்காது. சரி, அந்த வாட்டர் வந்து என்ன செய்யறது, சேமிச்சு வைக்கிறதுக்காக ஒரு கோட்டின், ஒரு திக் வேக்சிங் கோட்டிங் வந்திருக்கு. அந்த கோட்டிங் பேர் என்னன்னா கியூட்டின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து என்ன செய்யறது, வளரும். அப்படிதான் நம்ம பிளான்ட்ஸ் வந்து என்ன செய்யும், வளர என்ன செய்யறோம், வயசாயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுல என்ன செய்யும், சில மாற்றங்கள் வந்து என்ன செய்யும், மாறும். சரி, பாத்தீங்கன்னா செகண்டரி மெரிஸ்டம் வந்து எதாக மாறும், எபிடெர்மிஸா ரீப்ளேஸ் ஆகும். சரி, செகண்டரி மெரிஸ்டம் வந்து எபிடெர்மிஸா என்ன செய்யும், ரீப்ளேசஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது அவுட் சைட்ல இருக்கக்கூடியது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு லேயர் என்ன செய்யும், கட் ஆகும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நல்ல வயசான மரங்களா இருக்கட்டும், அந்த மரத்துக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு செல் மாதிரி, அதாவது இந்த லேயரா என்ன செய்யும், திட்டுக்கள் ஒரு லேயர் வந்து என்ன செய்யும், அதை நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா உரிச்சு எடுக்கலாம். சரி, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்க் அல்லது பார்க் ஆஃப் த ட்ரீன்னு சொல்லுவோம். கார்க் அல்லது இந்த லேயரை நம்ம என்ன சொல்லுவோம், கார்க் அல்லது பார்க் ஆஃப் த ட்ரீ. அதாவது மேல் தோல் வந்து என்ன செய்யறது, உரியிறது. நம்ம ஸ்கின் வந்து என்ன செய்யும், உரியும். அப்படிதான் ஸ்கின் வந்து சில நேரங்கள்ல என்ன செய்யும், மேல் வந்து தோல் வந்து உரியுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த பிளான்ட்ஸ்ல என்ன ஆகும், வயசாகும் போது அந்த பிளான்ட்ஸ்க்கு மேல் பார்க் என்ன செய்யும், லேசா உரியும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்க் அல்லது பார்க் ஆஃப் த ட்ரீன்னு சொல்லுவோம். அந்த செல்ஸ் வந்து எப்படி இருக்குமா, டெட் செல்ஸா இருக்கும். அதே மாதிரி அது வந்து காம்பாக்ட், அது என்னது அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வந்து இருக்காது. அதுல வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்பேரின். அதோடைய வால்ஸ்ல என்ன இருக்கும், சப்பேரின்ங்கிறது இருக்கும். அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா கேசஸ் வாட்டர் என்ன செய்யறது, நீர் வேதிப்பொருள், அதாவது வாயு நீரை வந்து என்ன செய்யறது, வெளியேறத தடுக்குது. கேசஸ், அதாவது கேசஸ் சொல்லும் போது இந்த ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இது மாதிரி பட்டதும் வாட்டர் தண்ணீரை என்ன செய்யறது, வெளியேறத வந்து இது வந்து தடுக்குது. தமிழ்ல பாத்தீங்கன்னா பிக்சர் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், எபிடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். தமிழ்ல எபிடெர்மிஸ்ன்னு சொல்றது புறத்தோல் செல்கள் சொல்லுவோம். காட் செல்ஸ்னா காக்கும் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்புற செல்களுடைய வெளிப்புற அடுக்கதை நம்ம என்ன சொல்லுவோம், புறத்தோல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எத்தனை லேயர் இருக்கும், ஒரு லேயர், அதாவது சிங்கிள் லேயர் இருக்கும். வறண்ட நிலத்துல வாழக்கூடிய தாவரங்களுடைய இலைகள் வந்து எப்படி இருக்குமா, தடிமனா இருக்கிறதுனால இது என்ன செய்யலாம், நீர் இழப்பை வந்து தடுக்குது.
இதோடைய தாவரங்களோட எல்லா பகுதிகளும் எப்படி இருக்கும், எபிடெர்மிஸால என்ன செய்து மூடப்பட்டு இருக்கும். அப்புறம் இது தாவரங்களுடைய நிலத்துக்கு மேல் இருக்க பகுதியில என்ன சுரக்குதுன்னா, நிலத்துக்கு மேல்னு சொல்லும்போது அதாவது வேர் வந்து எதுல இருக்கும், நிலத்துக்கு அடியில. மேல இருக்கக்கூடியது என்ன இருக்கும், தண்டு. சரி, அந்த பகுதியில வந்து என்ன இருக்கும்னா மொழுகு, வேக்ஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன செய்யும், உருவாகும். இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, தாவரங்கள் வந்து என்னன்னா நீர் இழப்புல இருந்து தடுக்கிறதுக்கு என்ன செய்த வந்து பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி இன்ஜுரி, அதாவது வெளிப்புற தோல்ல புஞ்சைகளிடமிருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யுது, இது வந்து பயன்படுது. இந்த வெளிப்புற தோல் எப்படி இருக்கும்னா தொடர்ச்சியா இருக்கும். அதனால ஒரு செல்லுக்கு அடுத்த செல்லுக்கு நடுவில் என்ன இருக்காது, வெற்றிடங்கள் வந்து இருக்காது. இந்த செல்கள் வந்து எப்படி இருக்குன்னா பிளாட்டா இருக்கும், அதாவது தட்டையா இருக்கும். அதே மாதிரி இதோடைய வெளிப்புறம் மற்றும் பக்க சுவர் எப்படி இருக்கும்னா தடிமனா இருக்கும். உள்ளாடி உள்ளது வந்து எப்படி இருக்கும்னா மெலிசா இருக்கும். வெளிப்புற சுவரும் சைடு, அதாவது வெளிப்புறம்னா அவுட்டரும் சைடு வாலும் எப்படி இருக்குமா ரொம்ப திக்கா இருக்கும். இன்னர் வால் எப்படி இருக்கும்னா மெலிசா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலைகள்ல வந்து எப்படி இருக்கும்னா அங்க இங்க சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அந்த துளைகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டொமேட்டா, அதாவது இலை துளை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த இலைத்துளையில 2 செல்கள் எப்படி இருக்குன்னா சிறுநீர், அதாவது கிட்னி ஷேப்ல இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், காட் செல், அதாவது காக்கும் செல்கள். இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாயுக்கள் வந்து உள்ளாடி, அதாவது காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு உள்ளாடியும் வெளியில செல்றதுக்கு என்ன செய்யுது, இது வந்து உதவி புரியுது. அதே நேரம் நீர் இழப்பு டிரான்ஸ்பிரேஷன் வந்து நீர் ஆவியாக வெளியேற்றவும் இது வந்து என்ன செய்யுது, உதவி புரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு பிளான்ட்ஸ்ல எது முக்கியம், வேருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னது, நீரை வந்து உறிஞ்சிடும், அப்சர்வ் பண்றது. இந்த வேர்கள் எப்படி இருக்குமா நீண்டு இருக்கிறதுனால ஈஸியா என்ன செய்யும், நீரை வந்து உறிஞ்சலாம். அதுக்கப்புறம் பாலைவனத்துல இருக்கக்கூடிய செடிகளுடைய வெளிப்புற தோல் எதால இருக்கும், வேக்ஸால, முள்ளுகால என்ன செய்யும், பூசப்பட்டிருக்கும். அதுல என்ன இருக்குதா, கியூட்டின்கிற வேரி பொருள் வந்து என்ன செய்யாது, நீரை வந்து வெளியேற்றாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தாவரம் முதிர்ந்ததும் மேல்புற தோல்ல வந்து என்ன செய்யுது, நம்மால மாற்றங்கள் வந்து இருக்குது. அந்த தோல் எப்படி இருக்கு, நல்லா கட்டியாகும். அந்த அடுக்கள் வந்து எப்படி இருக்கும், பட்டை, பார்க்னு என்ன செய்வோம் சொல்லுவோம், கார்க் அல்லது பார்க்னு சொல்லுவோம். சரி, அந்த பார்க் மூலமா என்ன செய்வாங்க, கார்க் வந்து என்ன செய்வாங்க கார்க் வந்து முன்னாடி என்ன செய்யறது, பாட்டில வந்து மூடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்றது. இதோட செல்கள் எப்படி இருக்குன்னா டெட் செல்ஸா இருக்கும். இதுக்கு இந்த சுவர்கள்ல உள்ளது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சப்பரின் அப்படிங்கிற வேதிப்பொருள் என்ன செய்யுதுன்னா வாயு மற்றும் நீர் வந்து வெளியேறத தடுக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அனிமல் டிஷ்யூஸ் வந்து பார்க்க போறோம். சரி, அனிமல் டிஷ்யூஸோட ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து அது 4 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. அனிமல் டிஷ்யூஸை வந்து 4 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. நம்ம பிளான்ட் டிஷ்யூஸை வந்து 2 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்புறம் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். பிளான்ட் டிஷ்யூஸை வந்து என்ன செய்திருக்காங்க 2 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. அனிமல் டிஷ்யூஸை வந்து 4 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. பிளான்ட் டிஷ்யூஸ் வந்து 2 டைப்ஸ், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூ. அனிமல் டிஷ்யூஸ் வந்து 4 டைப்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ. பிளான்ட் டிஷ்யூஸ் வந்து 4 டைப்ஸ், எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ. அதாவது எபிதீலியல் டிஷ்யூ இணைப்பு திசு, தசை திசு, நரம்பு திசு, அப்படி 4 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எபிதீலியல் டிஷ்யூ. ஏற்கனவே எபிதீலியம்னா என்னன்னு பார்த்திருக்கோம், the covering or protective tissues. இந்த எபிதீலியல் டிஷ்யூன்னு சொல்லும்போது நம்ம அனிமல் பாடி என்ன செய்யறது, கவரக்கூடிய வெளிப்புற கவரிங்க தான் நம்ம என்ன சொல்வோம்னா எபிதீலியல் டிஷ்யூன்னு சொல்லுவோம். இதுவே எபிதீலியல் டிஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கன்ஸையும் நிறைய கேவிட்டிஸ், நம்ம உடம்புல உள்ள நிறைய ஆர்கன்ஸையும் வந்து கேவிட்டிஸ் என்ன செய்யுது கவர் பண்றது. இது வந்து என்ன செய்யணும்னா ஒரு ஆர்கன் சிஸ்டத்தை இன்னொரு ஆர்கன்ல இருந்து என்ன செய்யறது பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு, அப்படிதான் நம்ம ஒரு ஆர்கன்ல இருந்து இன்னொரு ஆர்கன்ஸ் என்ன செய்யறது செப்பரேட் பண்றதுக்காக என்ன செய்யுது இந்த கவரிங் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸ் என்ன செய்யுது ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணுது. எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கின், நம்ம உடம்ப கவர் பண்ணக்கூடிய மேல் தோல், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்கின். அதுக்கப்புறம் லைனிங் ஆஃப் த மவுத், வாய்க்குள்ளாடி கவரிங் வந்து இருக்கு. அப்புறம் பிளட் வெசல்ஸ், நம்ம உடம்புல என்ன இருக்கு நிறைய ரத்த நாளங்கள் போகுது, அப்படிதான். அதுக்கப்புறம் லங்ஸ், அப்புறம் ஆல்வியோலை, கிட்னி டியூபிள்ஸ், இது எல்லாமே எதால உருவானது, இந்த எபிதீலியம் டிஷ்யூஸால என்ன செய்யறது உருவானது. இந்த டிஷ்யூஸ் வந்து எப்படி இருக்குன்னா டைட்லி பேக்டா இருக்கு. இந்த செல், இந்த டிஷ்யூல இருக்கக்கூடிய செல்ஸ், நம்ம இப்போ
டிஷ்யூஸ் வந்து எதால உருவானது? குரூப் ஆஃப் செல்ஸால உருவானது. அப்படிதான் இந்த இதுல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா டைட்டா என்ன செய்யிருப்பாங்க? பேக் பண்ணிருப்பாங்க. ஒரு செல்ஸ் இன்னொரு செல்ஸையும் பக்கத்துல என்ன செய்யிருப்பாங்க? பேக் பண்ணிருப்பாங்க. அதனால இது என்ன இருக்கும்? ஒரு கண்டினியூஸ் லேயர் என்ன செய்யும்? செயல்படுது. ஒரு தொடர்ச்சி என்ன செய்யுது? இருக்குது. இதுல வந்து என்னன்னா இணைக்கும் பொருள் ஒரு இதுல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிமெண்டிங் மெட்டீரியல், அதாவது இணைக்கக்கூடிய பொருட்கள் வந்து இந்த இதுக்கு நடுவில், அதாவது ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லை இணைக்கிறதுக்கு வந்து நடுவில் வந்து என்ன ஒரு பொருள் தேவை. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா சிமெண்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுல வந்து என்ன இருக்காது? இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்காது. ஒரு செல்லுக்கு அடுத்த செல்லுக்கு நடுவில் என்ன செய்யாது? ஸ்பேசஸ் இருக்காது. அதனால ஒரு நம்ம இதுல வந்து வரணும்னா இதுக்கு உள்ளேயும் வெளியிலையும் வரணும்னா ஒரு அடுக்கு எபித்தீலியத்தை கடந்துதான் என்ன செய்யணும்? உள்ளாடி போக முடியும். ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம உடம்புல இருந்து ஒரு பொருள் வந்து அதாவது தண்ணியா இருக்கட்டும் அல்லது கேஸா இருக்கட்டும், ஏதாவது உள்ளாடி யாரு வெளியில போகணும்னா அது ஒரு லேயர் எபித்தீலியத்தை கிராஸ் பண்ணி தான் என்ன செய்ய முடியும்? உள்ளாடி போக முடியும். அதே மாதிரி இந்த பெர்மியபிலிட்டின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? உள்ளாடி எது ஊடுருவணும், எது ஊடுருவ கூடாது, அதை வந்து என்ன செய்யறது? காக்குறது. இந்த பெர்மியபிலிட்டி ஆஃப் த செல்ஸ் என்ன செய்யுதுன்னா இம்பார்ட்டன்ட் ரோல், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல் பாடிக்கும் வெளிப்புற என்விரான்மெண்ட்ல எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து எந்த இதை வந்து கொடுக்கணும், அதை வந்து என்ன செய்யுது? ரெகுலேட் பண்ணுது. இப்போ வந்து நமக்கு உடம்புல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வழியா என்ன செய்யுது? வேர்வைகள் என்ன செய்யுது? வெளியில போகுது. அப்ப எந்த மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பாடியை விட்டு வெளியே போகணும், எந்த மெட்டீரியல்? இப்போ நம்ம நோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நோஸ் மூலமா என்ன செய்யுது? நம்ம சுவாசிக்கிறோம். சரி, அந்த சுவாசிக்கிறது எங்க போகும்? நம்ம உடம்புல நிறைய பார்ட்ஸுக்கு வந்து எப்படி சப்ளை ஆகும்? சரி, இந்த மாதிரி அது வந்து என்ன செய்யறது? ஒரு ரெகுலேட் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்? எபித்தீலியல் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். எபித்தீலியல் டிஷ்யூஸ்ன்னு சொல்லும்போது ஒரு அனிமல் பாடியை வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங்னு சொல்லுவோம். இது எல்லா ஆர்கன்ஸையும் வந்து என்ன செய்யுதுன்னா பாடியில உள்ள நிறைய ஆர்கன்ஸையும் கேவிட்டிஸையும் என்ன செய்யுது? இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதே மாதிரி இது என்ன செய்யுதுன்னா ஒரு சிஸ்டத்தை இன்னொரு சிஸ்டம் பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிஸ்டத்தையும் என்ன செய்யுது? தனித்தனியா பிரிச்சு வைக்கிறதுக்கு வந்து பயன்படுது. இது எதுல எல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்கின், லைனிங் ஆஃப் த மவுத், லைனிங் ஆஃப் த பிளட் வெசல், லங்ஸ், ஆல்வியோலை, கிட்னி டியூபிள்ஸ், இது எல்லாமே எதால உருவானதுன்னா எபித்தீலியல் டிஷ்யூஸால உருவானது. இந்த டிஷ்யூஸ் வந்து எப்படி இருக்குன்னா டைட்டா என்ன செய்திருப்பாங்க? பேக் பண்ணிருப்பாங்க. இது வந்து கண்டினியூஸ் லேயரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா ஒரு மெட்டீரியல், ஒரு சிமெண்டிங் மெட்டீரியல் வந்து ஒரு மெல்லிய இணைக்கும் பொருட்களால் என்ன செய்யுது? இது வந்து இணைக்கப்பட்டிருக்கும். இதனால என்ன இருக்காது? இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ் வந்து இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து உள்ளடி வந்து வெளியே போகணும்னா அது வந்து என்ன செய்யணும்? இதாவது ஒரு லேயர் எபித்தீலியத்துல ஒரு லேயர் என்ன செய்யணும்? கடந்துதான் என்ன செய்யும்? போகும். அதுக்கப்புறம் இந்த செல் வந்து பெர்மியபிலிட்டி வந்து முக்கியமான ரோல் பண்ணுது. அதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல், அதாவது பாடிக்கு உள்ளாடி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், அதே நேரம் நம்ம பாடியோட ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது, அதை வந்து என்ன செய்யுது? ஒழுங்குபடுத்துது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எபித்தீலியம் வந்து ஒவ்வொரு டிஷ்யூஸ்ல இருந்து என்ன செய்யுது? பாதுகாக்கிறது. திசுக்கள்ல இருந்து ஒரு விதமான பிரிக்குது. கீழே உள்ள எபித்தீலியல் திசு வந்து அது கீழே உள்ள ஒவ்வொரு விதமான திசுக்களை என்ன செய்யுது? பிரிக்குது. இதுல வந்து என்ன இருக்குன்னா ஒரு நார் போன்ற படலம், அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃபைப்ரர் மெம்பரேன் வந்து இருக்கு. ஒரு நார் போன்ற ஒரு படலம் வந்து என்ன செய்யுது? அந்த படலம் மூலமா தான் என்ன செய்யுது? ஒரு திசுக்களை இன்னொரு திசுக்கள்ல இருந்து என்ன செய்யுது? பிரிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எபித்தீலியல் டிஷ்யூ வந்து ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. எதெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிள் எபித்தீலியம் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் எபித்தீலியம் டிஷ்யூ. சிம்பிள் எபித்தீலியம் டிஷ்யூ, காம்பவுண்ட் எபித்தீலியம் டிஷ்யூஸ். அப்புறம் எபித்தீலியல் திசு வந்து என்ன செய்யுது? இந்த வெளிப்புற உடல்ல மூடுறத பாதுகாக்கிறதுக்கும் இந்த திசுக்களை வந்து பயன்படுத்துறாங்க. இது எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா உறுப்புகள்லையும் உடல் குழி, அதாவது பாடி கேவிட்டிஸ்ல என்ன செய்யுது? மூடி இருக்கு. அதுக்கப்புறம் இது எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தோல், அப்புறம் வாயுடைய உட்புறம், இரத்த நாளங்கள் அதாவது பிளட் வெசல், அப்புறம் நுரையீரல்ல உள்ள காற்று பைகள் ஆல்வியோலை பேக், அப்புறம் சிறுநீர் குழாய்கள், இதுல எல்லாமே என்ன செய்யுது? இந்த எபித்தீலியல் டிஷ்யூஸ் வந்து காணப்படுது. இது வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு அடுக்கி என்ன செய்யிருக்காங்க? தொடர்ச்சியா வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா ஒரு சிமெண்டிங் பொருட்கள், அதாவது மெல்லிய இணைக்கும் பொருட்கள் வந்து என்ன செய்யிருக்காங்க? சேர்த்திருக்காங்க.
அதுல இந்த செல்களுக்கு இடையில என்ன இல்லை, வெற்றிடம் வந்து இல்லை. எந்த ஒரு பொருளை வந்து உள்ளேயும் வெளியிலையும் செல்றதுக்கு ஒரு அடுக்கு எபித்தீலியல் திசு என்ன செய்யணும், கடந்துதான் செல்லணும். சரி, இது வந்து என்ன செய்யலாம், பொருட்கள்ல உடல்ல இருந்து வெளியேற்றுறதுக்கும் சுற்றுச்சூழலுக்கு தகுந்தவாறு ஒழுங்குபடுத்துறதுக்கும் மற்ற பாகங்களுக்கு எடுத்து செல்றதுக்கு என்ன செய்யுது, இது வந்து உதவி புரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா எபித்தீலியல் திசுக்களும் ஒரு விதமான திசுக்கள் வந்து பிரிக்குது. அந்த திசுக்கள் எப்படி இருக்குன்னா நார் போன்ற ஒரு விதமான படலமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எபித்தீலியல் திசு 2 வகையை பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம்னா எலி எபித்தீலியம் திசு, அதாவது சிம்பிள் எபித்தீலியம் திசு, அதுக்கப்புறம் கூட்டு எபித்தீலியம் காம்பவுண்ட் எபித்தீலியம் டிஷ்யூ என்ன செய்திருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. இனி சிம்பிள் எபித்தீலியம் டிஷ்யூ அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த சிம்பிள் எபித்தீலியம் டிஷ்யூன்னு பார்க்கும்போது இது வந்து சிங்கிள் லேயர் தான் இருக்கும், அதாவது ஒற்றை அடுக்களால ஆன செல்லுன்னு சொல்லலாம். ஒற்றை அடுக்கு செல்களால ஆனது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது வந்து உட்குழி மற்றும் நாளங்களின் உட்பூச்சி இந்த எபித்தீலியல் டிஷ்யூக்களால ஆனது. உடற்குழி மற்றும் நாளங்களுடைய உட்பூச்சி வந்து என்ன செய்யுது, இது மூலமா ஆனது. அதாவது பேஸ்மெண்ட் மெம்பரேன்னா உள்ளடி இருக்கக்கூடிய அடித்தளத்துல உள்ள மெம்பரேனால என்ன செய்யுது, இது வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து திரும்பவும் பிரிச்சிருக்காங்க. திரும்ப 5 விதமா என்ன செய்திருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. இது எத்தனை டைப்ஸா பிரிச்சிருக்காங்கன்னா 5 டைப்ஸா என்ன செய்திருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. இந்த சிம்பிள் எபித்தீலியம் டிஷ்யூஸ் வந்து திரும்பவும் 5 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. எதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கியூமஸ் எபித்தீலியம், சிம்பிள் ஸ்கியூமஸ் எபித்தீலியம் டிஷ்யூ, அப்புறம் கனசதுர கியூபிடாய்டல் எபித்தீலியம் டிஷ்யூ, அப்புறம் காலமுலார் எபித்தீலியம் டிஷ்யூ, ciliated epithelium tissue, glandular epithelium tissue அப்படின்னு வந்து எத்தனை 5 டைப்ஸ்ல என்ன செய்திருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கியூமஸ் எபித்தீலியம் டிஷ்யூ. ஸ்கியூமஸ் எபித்தீலியம் டிஷ்யூ அதாவது தட்டை எபித்தீலியம். இதோட இது வந்து ஒரு லேயர் கன்சிஸ்ட் ஆஃப் a லேயர். அந்த லேயர் எப்படி இருக்கும்னா thin flat. இந்த லேயர் வந்து தட்டையாகவும், அதுக்கப்புறம் ஃபிளாட்னா என்னது, மெல்லிஸ் தட்டையானது, ஃபிளாட்னா தட்டையானது. அப்புறம் ஸ்கேல் லைக் செல்ஸ், அதுல வந்து எப்படி இருக்கும்னா ப்ராமினன்ட் நியூக்ளியர்னா நல்ல தெரியக்கூடிய நியூக்ளியஸ் வந்து என்ன செய்யும், நல்ல தெரியக்கூடிய நியூக்ளியஸ் வந்தோம். அதோட எல்லைகள் வந்து எப்படி இருக்குன்னா ஒழுங்கற்றது. இந்த செல்களுடைய பவுண்டரிஸ் எப்படி இருக்குன்னா ஒழுங்கற்றது, அதாவது இர்ரெகுலர் பவுண்டரிஸா இருக்கும். இது வந்து என்ன செய்யும்னா பக்கத்துல உள்ள செல்களுக்கு கூட என்ன செய்யும், டைட்டா அட்ஜஸ்ட் ஆகி இருக்கும். பக்கத்துல இருக்க செல்ஸ் கூட என்ன செய்யுது, அட்ஜஸ்ட் ஆகி இருக்கும். அப்போ ஸ்கியூமஸ் எபித்தீலியம் லேயர், இதோட லேயர் எப்படி இருக்கும்னா தின் ஃபிளாட் ஸ்கேல், தின் ஃபிளாட் ஸ்கேல் லைக் செல்ஸ். சரியா, ஸ்கேல் மாதிரிப்பட்ட செல்ஸ். அதுல வந்து ப்ராமினன்ட் நியூக்ளியஸ், அதாவது நல்ல தெரியக்கூடிய நியூக்ளியஸ் வந்து இருக்கும். இந்த செல்ஸ் வந்து எப்படி இருக்கணும், அதோட பவுண்டரிஸ்னா அதோட எல்லைகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இர்ரெகுலர், அதாவது ஒழுங்கற்ற வடிவத்துல இருக்கும். அதனால என்ன செய்யணும்னா பக்கத்துல இருக்க செல்களுக்கு கூட என்ன செய்யும், அது வந்து பிணைஞ்சு இருக்கும். இதுல எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லங் ஆல்வியோலில உள்ளடி, அதுக்கப்புறம் பிளட் வெசல்ஸ்ல உள்ளடி, அதுக்கப்புறம் ஆர்கன்ஸ் என்னெல்லாம் ஆர்கன் பாத்தீங்கன்னா it forms the inner lining of the lung alveoli, blood vessels. அதுக்கப்புறம் எந்த ஆர்கன்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கல் கேவிட்டி. என்னென்ன ஆர்கன்ஸ்ல இருக்குன்னா பக்கல் கேவிட்டி, டங், ஈசோபோகஸ், அலிமெண்டரி கெனல். இதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டினா நம்மளுடைய வாய்க்குழி, அதுக்கப்புறம் டங்குனா நாக்கு, ஈசோபேகஸ், அலிமெண்டரி கெனல்னு சொல்லும்போது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல வரக்கூடியது டங்கு. அதுக்கப்புறம் ஈசோபேகஸ்னா நம்ம தொண்டைக்குழி பக்கத்துல இருக்குது. எலிமெண்டரி கெனால்னு சொல்லும் போது தொண்டையில இருந்து கீழே, அதாவது ஸ்டொமக், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், இது எல்லாமே இதுக்குள்ளாடி வரும். சரி, இந்த மாதிரி ஆர்கன்ஸ்ல எல்லாம் என்ன செய்யுது, இந்த ஸ்கியூமஸ் எபித்தீலியம் இருக்கு. சரி, இதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறது, அதே மாதிரி அசோசியேட்டட், அதுக்கப்புறம் டைஜஷன், ஹெல்ப்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன், ப்ரொடெக்ஷன்,
and safety to the associated organ. அந்த ஆர்கனுக்கு வந்து என்ன செய்யுது, பாதுகாப்பு கொடுக்கிறது. இந்த டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய ஆர்கனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. அப்புறம் process of diffusion of the fluid material across the blood vessels alveoli. சரி, அதாவது மெட்டீரியல்ஸ் வந்து என்ன செய்யறது, ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு என்ன செய்யறது, கடத்துறது. என்ன செய்யுதுன்னா பிளட் வெசல்ஸுக்கு ஆல்வியோலைக்கு என்ன செய்யுது, அந்த மெட்டீரியல்ஸை வந்து கடத்துறதுக்கு என்ன செய்யுது, இது வந்து பயன்படுத்து. டிஃபியூஷன் சொல்லும்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ஏ ரீஜன் ஆஃப் ஹை கான்சென்ட்ரேஷன் டு ஏ ரீஜன் ஆஃப் லோ கான்சென்ட்ரேஷன். ஒரு கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு என்ன செய்யறது, மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுது. நம்ம பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ்ல என்ன செய்யுது, பிளட் மூலமா என்ன செய்யுது, நியூட்ரியன்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, சப்ளை பண்றது. அதுக்காக என்ன செய்யறாங்க, இதை வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ ஸ்கியூமஸ் எபித்தீலியல் லேயர் எப்படி இருக்கும்னா தின் ஃபிளாட் ஸ்கேல் லைக் லேயர்ஸ் இருக்கும். அதோட நியூக்ளியஸ் வந்து நல்ல தெளிவா இருக்கிறது. அதோட பவுண்டரிஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர், அதாவது ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும். அது மூலமா என்ன செய்யுது, இன்னொரு பக்கத்துல இருக்க செல்ஸ் கூட என்ன செய்யுதுன்னா அட்ஜஸ்ட் ஆகி இருக்கு. இது எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லங் ஆல்வியோட இன்னர் லைனிங், அப்புறம் பிளட் வெசல்ஸ், அப்புறம் என்னென்ன ஆர்கன்ஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கல் கேவிட்டி, டங், ஈசோஃபேகஸ், எலிமெண்டரி கேனல், இதுல எல்லாமே இருக்கு. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. அதுக்கு அந்த ஆர்கன்ஸுக்கு வந்து ப்ரொடெக்ஷனும் சேஃப்டியும் கொடுக்கறது. அதே மாதிரி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா டிஃப்யூஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் மெட்டீரியல்ஸ் அக்ராஸ் த பிளட் வெசல்ஸுக்கும் ஆல்வியோலைக்கும் கொடுக்கறது. தட்டை எபித்தீலியம் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்கும், தெளிவா தெரியக்கூடிய உட்கருக்கள் மெல்லிய தட்டையான செல்களால ஆனது. இந்த செல்கள் வந்து எப்படி இருக்குன்னா ஒழுங்கற்ற எல்லைகளை கொண்டு பக்கத்துல உள்ள செல்களுக்கு கூட என்ன இருக்கு, பிணைஞ்சிருக்கு. இது எதுல எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்க்குழி, நுரையீரலுடைய நுண்காட்டுப்பை, சிறுநீரகத்துடைய அண்மை சுருள்குழல், இரத்த நாளங்கள், தோல் மேல் உறை, நாக்கு, இதுல எல்லாமே இருக்கு. இது எதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குதுன்னா காயம், வறண்டு போறது, நோய் கிருமி புகுதல்ல இருந்து என்ன செய்யுது, உடல்ல வந்து பாதுகாக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கியூபிடாய்டல் எபித்தீலியம். சரி, இதோட செல்ஸ் வந்து கனசதுர செல்களால், கனசதுர வடிவத்திலோட அந்த செல்களால் என்ன செய்யுது, உருவானது. இது எந்த மாதிரி இருக்குன்னா கியூபிடாய்டல் ஷேப். வெர்டிகல் செக்ஷன்ல நீங்க பார்க்கும்போது கியூபிடாய்டல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கியூபிடாய்டல் செல்ஸ் சொல்லுவோம். சிம்பிள் கியூபிடாய்டல் பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கும், கியூப் ஷேப்ல. இந்த செல்ஸ் பாத்தீங்கன்னா என்ன செய்யும், ஒவ்வொரு செல்ஸ் எப்படி இருக்கு, கியூப் ஷேப்ல இருக்கு. இது எல்லாமே என்ன ஷேப்ல இருக்கு, கியூப் ஷேப்ல இருக்கக்கூடியது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சிம்பிள் ஸ்கியூமஸ். ஸ்கியூமஸ் வந்து பிளாட் ஷேப். பாத்தீங்களா, இந்த பிளாட் ஷேப்ல இருக்கு. கியூபிடாய்டல் ஷேப் வந்து எப்படி இருக்கும், கியூப் ஷேப்ல வந்து இருக்கும். இது எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சலைவரி அண்ட் பாங்க்ரியாட்டிக் டக்ட் அப்புறம் தைராய்டு வெசிக்கிள்ஸ்ல இருக்கு. இதோட ஃபங்க்ஷன் இதுல எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சலைவரி, பாங்க்ரியாட்டிக் டக்ட் அப்புறம் தைராய்டு வெசல்ல இருக்கு. இதோட பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ரீஷன், எக்ஸ்கிரீஷன், அப்சார்ப்ஷன். செக்ரீஷன் என்னது, சுரக்கிறது. எக்ஸ்கிரீஷன்னா கழிவுகள் என்ன செய்யறது, வெளியேற்றது. அப்சார்ப்ஷன் என்னது, உள் இழுக்கிறது. செக்ரீஷன்னா நம்ம என்னது, வேர்வை என்ன செய்யுது, வெளியேற்றப்படுது. நம்ம உடம்புல உள்ள வேஸ்ட் வந்து என்ன செய்யுது, வேர்வை மூலமா வெளியேற்றது. அப்புறம் எக்ஸ்கிரீஷன்னா வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன செய்யறது, வெளியில போகிறது. அப்சார்ப்ஷன்னா உள் இழுக்கிறது. சரியா, செயல் வந்து சுரத்தல், உறிஞ்சுதல். சுரத்தல் அப்புறம் உறிஞ்சுதல் தான் இதோடைய முக்கிய செயல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இதை வந்து என்ன சொல்லுவோம், கியூபிடாய்டல் எபித்தீலியத்தை தமிழ்ல கனசதுர வடிவொத்த எபித்தீலியம் சொல்லுவோம். இது என்னது, ஒத்த அடுக்கு. இது எப்படி இருக்கும், கனசதுர செல்களால ஆனது. இதுல செல்லோட மையத்துலன்னா சென்டர்ல தான் என்ன இருக்கான், வட்ட வடிவுல உட்கரு வந்து, அதாவது உட்கருன்னு சொல்லும் போது நியூக்ளியஸ் வந்து இருக்கு. இந்த திசு எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தைராய்டு, உமிழ்நீர் சுரப்பிகள், வேர்வை சுரப்பிகள் மற்றும் நாளமுடைய கணைய சுரப்பிகள், இதுல எல்லாமே இருக்குது. அப்புறம் இதோட முக்கிய செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா சுரத்தல் மற்றும் உறிஞ்சல், அதாவது எக்ஸ்கிரீஷன் அண்ட் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் தான் இதோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலமுலர் எபித்தீலியம். இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா டால் ஷெல் ஷேப்டு
பாலிகோனல் காலம். சரியா? இது பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு செல்லையும் பாத்தீங்கன்னா இது என்னது டால் ஷேப்ல இருக்கு பாத்தீங்களா, டாலா இருக்கு, நீளத்துல இருக்கு. இது வந்து எப்படி இருக்கும், டால் ஷேப்டு பாலிகோனல் காலத்துல இருக்கும். சரியா? இதோடைய நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னா அடிப்பாகத்துல இருக்கும். நியூக்ளியஸ், இந்த செல்லோட நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னா அடிப்பாகத்துல பேஸ் ஆஃப் த செல் இருக்கும். இது எங்கெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்டெஸ்டைனுடைய உள்பகுதி, அப்புறம் ஸ்டொமக், கால் பிளாடர்ல இருக்கும். அதே மாதிரி இது எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளான்ஸ்ல எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் இன்டெஸ்டைனல் கிளான்ஸ்ல இருக்கு. இதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னா செக்ரீஷன் அண்ட் அப்சர்ப்ஷன். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ரீஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் ஆஃப் வேரியஸ் ஜூசஸ். இது எங்கெல்லாம் இருக்கு, இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன், ஸ்டொமக், கால் பிளாடர், gastric and intestinal glands. gastric and intestinal glandsல வந்து இருக்கு. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ரீஷன் அண்ட் அப்சர்ப்ஷன். வேரியஸ் ஜூசஸ் வந்து அப்சர்வ் பண்றதும் சுரத்தல உறிஞ்சுதல்னா இதோடைய வேலை அப்படின்னு சொல்லலாம். இது என்ன ஷேப்ல இருக்கும், டால் செல் ஷேப்டு பாலிகோனல் காலத்துல இருக்கும். இது எங்க, இதோட நியூக்ளியஸ் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா அடிப்பகுதியில இருக்கும். இந்த தூண் எபித்தீலியத்துல செல்கள் வந்து எப்படி இருக்கும், உட்கரு வந்து செல்லுடைய அடிப்பகுதியில இருக்கும். இது எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இரைப்பை, பித்தப்பை, பித்தநாளம், சிறுகுடல், பெருங்குடல், அண்டக்குழல், கோலை சாபிலாம் படர்ந்து இருக்கு. இதோடைய முக்கிய ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ரீஷன் ஆர் அப்சர்ப்ஷன், அதாவது சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல் வேலை என்ன செய்யுது இது வந்து பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலியேட்டட் எபித்தீலியம். சரியா? சிலியேட்டட் எபித்தீலியம் வந்து எப்படி இருக்கும்னா காலமுலர் எபித்தீலியம் செல்லா இருக்கலாம் அல்லது கியூபிடாய்டல் எபித்தீலியமா இருக்கலாம். இதோட சர்ஃபேஸ்ல என்ன இருக்குன்னா சிலியா, சிலியான்னு சொல்லும்போது ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், சின்ன சின்ன இலைகள் மாதிரி இருக்கும். சரியா? இங்க இது பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து சிலியா எப்படி இருக்கும்னா ஒரு சாஃப்ட் ஹேர், ஹேர் வந்து எப்படி இருக்கும், சின்ன சின்ன இந்த முடி, சின்ன முடிகள் வந்து சாஃப்ட் முடி வந்து இருக்கிறது. சரி, இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இப்ப ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ்ல நமக்கு என்ன செய்யலாம், சுவாசக்குழல் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மூக்குக்குள்ளாடி என்ன இருக்கும், சின்ன சின்ன முடிகள் இருக்கும். அது எதுக்காக கொடுக்குறாங்க, முடிகள் எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு சுவாசிக்கும் போது காற்று மட்டும் என்ன செய்யாது வராது, காற்று கூட என்ன இருக்கும் நிறைய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் என்ன செய்யும் கலந்துருக்கும். சரி, அது நம்ம மூக்குக்குள்ளாடி என்ன செய்யக்கூடாது போகாம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக என்ன இருக்கும் அந்த மாதிரி சாஃப்ட் கேஸ் இருக்கும். சரி, அதே மாதிரிதான் இதுல என்ன இருக்குன்னா இந்த சர்ஃபேஸ் மேல என்ன இருக்குன்னா சிலி, அந்த மாதிரி சாஃப்ட் ஹேர்ஸ் வந்து என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க. இது மூலமா என்ன செய்யணும்னா அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன செய்யறதுன்னா முன்னாடி போறத வந்து என்ன செய்யும் தடுக்கிறதுக்கு இது வந்து பயன்படுத்துறாங்க. சரி, இந்த சிலியா வந்து எதுல எல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கும், ஃபோலோப்பியன் டியூப் அதாவது யூட்ரைன் டியூப்ல, அதுக்கப்புறம் ப்ரோஞ்சியல் அண்ட் ப்ரோஞ்சி அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லங்ஸ்ல இருக்கும். ப்ரோஞ்சியோல்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா லங்ஸ்ல வந்து இருக்கக்கூடியது. லங்ஸ்ல வந்து காற்று போகும் அப்படிதான், அது வந்து அதுல எல்லாமே என்ன செய்யும் இந்த சிலியா வந்து இருக்கும், ஒரு சாஃப்ட் ஹேர்ஸ் வந்து இருக்கும். சரி, அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து உள்ளாடி போறதை வந்து என்ன செய்யறது தடுக்கிறது, பேக் அண்ட் ஃபோர்த்ல வந்து போறதை வந்து என்ன செய்யறது தடுக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க இது வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சிலியேட்டட் எபித்தீலியம் சொல்லும்போது தமிழ்ல குறு இலை எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த வடிவத்துல இருக்குன்னா தூண் வடிவத்துல, அதாவது காலமுலர் அல்லது கியூபிடால் செல்ஸ்ல இருக்கும். இது எப்படி இருக்குன்னா மென்மையான நீட்சிகள், அதாவது சின்ன சின்ன முடி மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன செய்யும் இருக்கும். இந்த எபித்தீலியத்தை வந்து என்ன சொல்லுவோம்னா குறு இலை எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுவாச குழல், சுவாச பாதையின் நுண்குழல்கள், சிறுநீரக குழல்கள், அண்ட குழல்கள்ல வந்து இது என்ன செய்யுது காணப்படுது. இதோட செயல் என்னன்னு சொல்லும் போது அதாவது குழல்களை, அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட திசையில வந்து என்ன செய்யறது நகர்த்துறது, அதாவது பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன செய்யறது, ஒரு பார்ட்டிகிள்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் என்ன செய்யறது நகர்த்துறது தான் என்னது இதோடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாண்டுலர் எபித்தீலியம். நம்ம பாடியில பாத்தீங்கன்னா நிறைய கிளாண்ட்ஸ் இருக்கு. கிளாண்ட்ஸ் என்ன செக்ரேஷன்
பண்றது அப்படிதான். இப்ப நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணணும்னா நிறைய கிளாண்ட்ஸோட உதவி தேவை. சரியா? அது மூலமா தான் என்ன செய்யும், நம்ம ஃபுட் என்ன செய்யும், டைஜஸ்ட் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எபித்திலியல் டிஷ்யூஸ் வந்து கிளாண்ட் செல்ஸ்ல வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. இது என்ன செய்யுதுன்னா செக்ரேட் பண்ணுது. எபித்திலியல் சர்ஃபேஸ்க்கு மேலே என்ன செய்யுதுன்னா சில சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரேட் பண்ணுது. இந்த மாதிரி கிளாண்ட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன், பேங்க்ரியாஸ்ல இருக்கும். நம்ம ஃபுட் டைஜஸ்ட் பண்றதுக்கு எல்லாம் என்ன செய்யுது, இந்த கிளாண்ட் செல் வந்து என்ன செய்யுது, உருவாகும். சரி, எபித்திலியல் அதாவது சுரக்கும் எபித்திலியம், கிளாண்டுலர் எபித்திலியம் சொல்லும்போது சுரக்கும் எபித்திலியம். இது வந்து எபித்திலியல் செல்கள் வந்து மாற்றமடைஞ்சு சிறப்பான சுரக்கும் செல்களாக என்ன செய்யுது, மாறுது. இதோடைய மேல் பரப்புல என்ன இருக்குன்னா வேதிப்பொருட்கள், அதாவது சில சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன செய்யுது, சுரக்குது. சரி, இது எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இரைப்பை சுரப்பிகள், கணைய குழாய்கள், குடல் சுரப்பிகள்ல வந்து என்ன செய்யுது, இது வந்து காணப்படுது. இன்டெஸ்டைன், பேங்க்ரியாஸ்ல வந்து என்ன செய்யலாம், இதை வந்து பார்க்கலாம். இதான் நம்ம என்ன சொல்லுவோம், சிம்பிள் எபித்திலியத்துடைய டைப்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா காம்பவுண்ட் எபித்திலியம். சிம்பிள் எபித்திலியத்துல நம்ம எத்தனை லேயர் பார்த்தோம், ஒரே ஒரு லேயர் பார்த்தோம். காம்பவுண்ட் எபித்திலியம் சொல்லும்போது மோர் தென் ஒன் லேயர், அதாவது மல்டி லேயர்னு சொல்லலாம். இதோட ரோல் மல்டி லேயரா இருக்கிறதுனால இதுல வந்து செக்ரீஷன், அப்சார்ப்ஷன் என்ன செய்யாது, இருக்காது. லிட்டில் ரோல் தான் இருக்கும். நம்ம சிம்பிள் எபித்திலியத்துல பாத்தீங்கன்னா மெயின் ரோல் என்னது, செக்ரீஷன், அப்சார்ப்ஷன் இருக்கும். ஆனா காம்பவுண்ட் எபித்திலியத்துல பாத்தீங்கன்னா லிட்டில் ரோல் கொஞ்சம் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நிறைய அடுக்கு ஆஃப் லேயர் வந்து மல்டி லேயரா இருக்கிறதுனால செக்ரீஷன், அப்சார்ப்ஷன் வந்து எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். ஆனா இதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. அடியில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கு வந்து மெக்கானிக்கல், கெமிக்கல், தெர்மல், ஆஸ்மேட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து என்ன செய்யுது, இது வந்து பாதுகாப்பு கொடுக்குது. காம்பவுண்ட் எபித்திலியம் இது வந்து என்னன்னா ஸ்கின்னை வந்து என்ன செய்யுது, கவர் பண்ணி இருக்கிறது. இந்த லேயர் வந்து எப்படி இருக்குன்னா கெரட்டினைஸ்ட் லேயரா இருக்கும். அதாவது மெக்கானிக்கல் அப்சார்ப்ஷன்ல இருக்க அடியில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் வந்து என்ன செய்யுது, இது வந்து தடுக்குது. சரி, இதுல வந்து கிளாண்ட்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுது. இந்த இது தோல்ல உலர்ந்த பகுதி, இது எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தோலுடைய உலர்ந்த பகுதி, வாய்க்குழி மற்றும் தொண்டையின் ஈரமான பகுதிகளில் வந்து என்ன செய்யுது, செக்ரேட் பண்ணுது. கிளாண்ட்ஸ் வந்து இதுல இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ் வந்து என்ன செய்யும், செக்ரேட் பண்ணும். அப்போ காம்பவுண்ட் எபித்திலியம்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒன் ஆர் மோர் லேயர் ஆஃப் செல்ஸ் என்ன செய்யுது, உருவாயிருக்கு. அதனால நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா மல்டி லேயர்னு சொல்லுவோம். அதனால அதோடைய ரோல் செக்ரேஷன், அப்சார்ப்ஷன்ல வந்து குறைவா இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மெக்கானிக்கல், கெமிக்கல், தெர்மல் அல்லது ஆஸ்மேட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து என்ன செய்யுது, இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இது வந்து லேயர் ஸ்கின்னை வந்து என்ன செய்யுது, கவர் பண்ணி இருக்கு. அதனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெவிலி கெரட்டினைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அடியில் இருக்க டிஷ்யூஸ் வந்து என்ன செய்யுது, பாதுகாக்குது. அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன செய்யுது, கிளாண்ட்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுது. இது செக்ரேட் பண்ணக்கூடிய கிளாண்ட்ஸ் வந்து இந்த எபித்திலியல் டிஷ்யூஸால என்ன செய்யுது, உருவானது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல சொல்லணும்னா கூட்டு எபித்திலியம். இது பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட செல் அடுக்க பெற்று பல அடுக்களாக என்ன செய்யுது, தோற்றம் அளிக்குது. அதனாலதான் இது என்ன சொல்லுவோம்னா பல்லடுக்கு எபித்திலியம், அதாவது மல்டி லேயர்ட் எபித்திலியம்னு சொல்லுவோம். இதுகளோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இது வந்து என்ன செய்யுது, இதுல லேயர்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால சுரத்தல், உறைஞ்சுதல்ல குறைந்த அளவு பங்கு பண்ணுது. இதோட முக்கிய செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா இயந்திர மற்றும் ரசாயன அழுத்தங்கள்ல இருந்து அடித்தள திசுக்களுக்கு என்ன செய்யுது, பாதுகாப்பு அளிக்கிறது. அதாவது மெக்கானிக்கல் சப்போர்ட், மெக்கானிக்கல் கெமிக்கல் சப்போர்ட் வந்து என்ன செய்யுது, கொடுக்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தோலுடைய உலர்ந்த பகுதி, அப்புறம் வாய் மற்றும் தொண்டையோடைய ஈரப்புற பகுதியை சுற்றி வந்து இது இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கனெக்டிவ் டிஷ்யூ. செகண்ட் டைப் நம்ம பார்த்தோம். செகண்ட் டிஷ்யூ, அதாவது அனிமல் டிஷ்யூஸ் வந்து 4 டைப்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா எபித்திலியல் டிஷ்யூ. செகண்ட் என்ன பார்க்க போறோம்னா கனெக்டிவ் டிஷ்யூ. சரி, அந்த எபித்திலியல் டிஷ்யூ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து 2 விதமா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் சிம்பிள் எபித்திலியம், காம்பவுண்ட் எபித்திலியம். சிம்பிள் எபித்திலியம் வந்து திரும்பவும் 5 டைப்ஸ் என்ன செய்து பிரிஞ்சது. இதெல்லாம் ஸ்கியூமஸ் எபித்திலியம், கியூபிடாய்டல் எபித்திலியம், காலங்குலர் எபித்திலியம், சிலியேட்டட் எபித்திலியம், கிளாண்டுலர் எபித்திலியம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் எபித்திலியம் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கனெக்டிவ் டிஷ்யூ.
கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லும்போது இது நமக்கு என்ன கொடுக்குதுன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம் ஒர்க், அதாவது நம்ம பாடிக்கு வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டும் கொடுக்குது. டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் வந்து ஒரு ஆர்கனை என்ன செய்யுது ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவி புரியுது. இது வந்து அதிக அளவில் என்ன செய்யுது நிறைஞ்சு காணக்கூடிய டிஷ்யூவாக இருக்கும். இது வந்து என்னன்னா பல உறுப்புகளை வந்து என்ன செய்யறது உருவாக்கக்கூடிய பல வகை திசுக்களுக்கு என்ன செய்யுது ஒரு கட்டமைப்பு, அதாவது பல வகை திசுக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செல்ஸ் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் சேரும் போது தான் நமக்கு என்ன செய்யுது டிஷ்யூஸ் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் கொடுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஆர்கன் வந்து கொடுக்குது. அதாவது பல வகை திசுக்கள் வந்து என்ன செய்யுது உறுப்புகள் வந்து என்ன செய்யுது உருவாக்கக்கூடிய கட்டமைப்பையும், அதாவது ஆதரவு ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம் ஒர்க்கும் மெக்கானிக்கல் சப்போர்ட் ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகுறதுக்கூடிய டிஷ்யூஸ் வந்து கொடுக்குது. அதே மாதிரி இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாடி டிஃபென்ஸ், அதாவது நம்ம பாடி என்ன செய்யறது பாதுகாக்கிறது, டிஷ்யூஸ் ரிப்பேர் நம்ம உடம்புல இருக்க டிஷ்யூஸ் வந்து என்ன செய்யுது சேலில வந்து அது என்ன செய்யறது பழுது பார்க்கறதுக்கு, அப்புறம் ஃபேட் ஸ்டோரேஜ் நம்ம பாடியில வந்து நிறைய ஃபேட் தான் என்ன செய்யுது ஃபேட் வந்து என்ன செய்யுது ஸ்டோரேஜ் பண்ணுது. அப்புறம் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் டு த அதர் டிஷ்யூஸ் நம்ம உடம்புல என்ன செய்யுது பிளட் வந்து என்ன செய்யும் சப்ளை ஆகும் ஒரு டிஷ்யூல இருந்து இன்னொரு டிஷ்யூஸுக்கு செலுத்துறதுக்கு எல்லாமே என்ன செய்யுது இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலிபிள் புரோட்டீன் ஃபைபர்ஸ், சரி. அதுக்கப்புறம் என்ன மேட்ரிக்ஸ்ல இருக்குன்னா டிரான்ஸ்பேரண்ட் மேட்ரிக்ஸ்ல என்ன இந்த மேட்ரிக்ஸ், அதாவது மேட்ரிக்ஸ்ல காணப்படக்கூடிய பொருட்கள் என்னெல்லாம் பொருட்கள் இருக்குன்னா செல்லிடை பொருட்கள், செல்கள், நார்கள் வந்து இணைப்பு திசுக்களோட கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். இதுல என்னெல்லாம் இருக்குன்னா புரோட்டீன் ஃபைபர்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளாடி இருக்குது. நம்ம இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ இணைப்பு திசுன்னு சொல்லுவோம். இது அதிக அளவுல காணப்படக்கூடிய ஒரு வகை திசு. இந்த திசு வந்து என்ன செய்யுது கட்டமைப்பையும் ஆதரவையும் என்ன செய்யுது கொடுக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்லிடை பொருட்கள், நார்கள் வந்து இணைப்பு திசுவோடைய கூறுகள். அதுக்கப்புறம் இது வந்து என்ன செய்யுதுன்னா உறுப்புகள் இடம்பெயர்தலை வந்து தடுக்குது. இந்த மேட்ரிக்ஸஸ் அப்படிங்கிற செல்லிடை பொருட்கள் வந்து என்ன செய்யுதுன்னா செல் மற்றும் நார்களுடைய இணைப்பு திசுவோடைய கூறுகள். இணைப்பு திசுக்கள் வந்து வகைகளா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்லோலார் டிஷ்யூ, அதாவது சிற்றிடை விளைவியம். இந்த ஆர்லோலார் டிஷ்யூஸ் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்ஸுக்கும் மசில்ஸுக்கும் நடுவுல, அதே மாதிரி பிளட் வெசல்ஸ் சுத்தியும், அதுக்கப்புறம் வந்து நர்ஸுக்கும் போன் மேரோக்கும் நடுவுல என்ன செய்யுது இது வந்து காணப்படுது. சரி, இது எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்லோலார் டிஷ்யூஸ் எங்க இருக்கு ஸ்கின்னுக்கும் மசில்ஸுக்கும் இடையில, அதாவது பாத்தீங்கன்னா இது தோலை வந்து தசைக்க கூட இணைக்குது. இது வந்து இணைக்குது தோலை வந்து தசை கூட இணைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உறுப்புகளோட உட்பகுதி இடைவெளி என்ன செய்யுது நிரப்புது. அதே மாதிரி தசை, இரத்த நாளம், அதாவது பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ், அதுக்கப்புறம் போன் மேரோ, இது எல்லாமே எல்லாத்தையும் வந்து சுத்தி இருக்கு. அதாவது ஆர்கன்ஸோடைய ஸ்பேஸையும் வந்து இது என்ன செய்யுது ஃபில் பண்ணுது. அதே மாதிரி காயமடைந்த திசுக்களை என்ன செய்யுது பழுது பார்க்கிறது, ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து பழுது பார்க்கிறது தான் இதோடைய வேலை. ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்ன செய்யுது இது வந்து சப்போர்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ணுது. ஒவ்வொரு காயமடைந்த திசுக்களை என்ன செய்யுது பழுது பார்க்கறதுக்கு இது பயன்படுது. அப்போ ஆர்லோலார் டிஷ்யூஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின், மசில்ஸ், அரௌண்ட் பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் இந்த போன் மேரோல இருக்கு. இது எங்க சுத்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது தோலை வந்து தசைக்கு கூட இணைக்குது. அதுக்கப்புறம் உறுப்புகளோட உட்பகுதி இடைவெளியை நிரப்புது. அப்புறம் தசை, நார், இரத்த நாளங்கள், நரம்புகளை சுற்றியும் இது இருக்கு. இட் ஃபில்ஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் த ஆர்கன்ல உள்ள ஸ்பேசஸ் என்ன செய்யுது ஃபில் பண்ணுது. இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்ன செய்யுது சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் காயமடைந்த, அதாவது ஹெல்ப்ஸ் இன் த ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூஸ். காயமடைந்த திசுக்கள் என்ன செய்யுது இது வந்து பழுது பார்க்கறதோட தோலை வந்து அடித்தள தசையுடன் என்ன செய்யுது இது வந்து பொருத்துது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளட் வந்து ஒரு டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லலாம். சரியா, நம்ம பிளட் வந்து எப்படி இருக்கும் ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளூயிட் மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளாஸ்மான்னு சொல்லுவோம். சரி, அப்புறம் நம்ம பிளட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிசி இருக்கு, டபிள்யூபிசி இருக்கு, அப்புறம் பிளாட்லெட் இருக்கு. சரியா, நம்ம பிளட் வந்து ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸா இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளாஸ்மான்னு சொல்லுவோம். அந்த பிளட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, அப்புறம் பிளாட்லெட்ஸ் எல்லாமே இருக்கு. பிளாஸ்மால வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன், சால்ட், ஹார்மோன்ஸ் இருக்கு.
சரி. பிளட் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க? பிளட் வந்து என்ன செய்யும்? பிளட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட் எப்பவுமே என்ன செய்துட்டு ஓடிட்டே இருக்கும். அப்படிதான் நம்ம உடம்புல உள்ள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யும்? பிளட் வந்து போயிட்டே இருக்கும். பிளட் மூலமா என்ன செய்யுது? கேஸஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லும்போது ஹார்ட்ல இருந்து என்ன செய்யும்? லங்ஸ்க்கு வந்து என்ன செய்யும்? கேஸஸ், அதாவது ஹார்ட்ல இருந்து என்ன செய்யும்? கார்பன் டை ஆக்சைடு வந்து எங்க கொடுக்கும்? லங்ஸ்ல வந்து கொடுக்கும். லங்ஸ்ல இருந்து என்ன செய்யும்? பியூரிஃபை ஆகும். பியூரிஃபை ஆகி ஆக்சிஜன் என்ன செய்யும்? எல்லா பார்ட்ஸுக்கும் என்ன செய்யும்? சப்ளை பண்றோம். அதே மாதிரி டைஜஸ்டட் ஃபுட்னு சொல்லும்போது நம்ம ஃபுட் என்ன செய்யும்? டைஜஸ்ட் ஆகுது. அப்படிதான். அப்ப டைஜஸ்ட் ஆகும்போது அதுல இருக்க சத்துக்கள் வந்து என்ன செய்யுது? சத்துக்களை பிளட் மூலமா இருந்தா என்ன செய்யும்? அப்சர்வ் பண்ணி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் என்ன செய்யறாங்க? செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ், நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள், அப்புறம் வேஸ்ட் மெட்டீரியல், இது எல்லாத்தையும் என்ன செய்யற? கழிவு பொருட்கள் வெளியேற்றுறது. இதுல எல்லாமே என்ன செய்யும்? எல்லாத்துலயும் என்ன செய்யுது? பிளட் வந்து முக்கிய பங்காற்று. அப்ப பிளட்ல வந்து என்னெல்லாம் இருக்கு? பிளட்ல வந்து ஒரு ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இருக்கு. அதுல என்ன இருக்கு? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பிளாஸ்மான்னு சொல்லுவோம். அந்த பிளாஸ்மாவில் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ஆர்பிசி, அப்புறம் டபிள்யூபிசி, பிளாட்லெட்ஸ் எல்லாமே இருக்கு. பிளட்ல என்னெல்லாம் இருக்கு? புரோட்டீன், சால்ட், ஹார்மோன்ஸ் இருக்கு. பிளட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கேஸஸ், டைஜஸ்டட் ஃபுட், ஹார்மோன்ஸ் அண்ட் வேஸ்ட் மெட்டீரியல் சப்ளை பண்றது. எல்லா பார்ட்டுக்கும் என்ன செய்யறது? கொண்டு போறது. பிளட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? ரத்தம். இது வந்து என்ன சொல்லுவோம்? ஒரு விதமான கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். பிளட்ல சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், தட்டுகள், அதாவது பிளாட்லெட்ஸ் இருக்கு. இது என்ன இருக்கு? இதுல திரவ மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மா இருக்கு. இந்த பிளாஸ்மா என்ன செய்யுதுன்னா கனிம உப்புகளையும் கரிம பொருட்களையும் வந்து கொண்டுள்ளது. இது வந்து என்ன சொல்லுவோம்னா முக்கியமா சுற்றி வரக்கூடிய திறம். பிளட் வந்து ஒரு இடத்துல நிக்காது, எல்லா இடத்துலயும் என்ன செய்யும்? சுற்றி வரும். இது வந்து என்ன செய்யும்னா பொருட்களை வந்து கடத்துறதுக்கு என்ன செய்வாங்க? பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போன்ஸ் தான் என்ன செய்யுது? நம்ம உடம்புக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்குது. நம்ம உடம்பெல்லாம் எதால ஆனது? போன்ஸால ஆனது. இந்த போன்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா எதுக்கு கூட சேர்ந்துருக்கும்? தசைகளுக்கு கூட சேர்ந்து மெயின் ஆர்கன்ஸ் என்ன செய்யுது? பாதுகாக்குது. அதாவது ஹார்ட், லங்ஸ், இது மாதிரிப்பட்ட ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன செய்யுது? பாதுகாக்குது. சரி. இது வந்து ஸ்ட்ராங் நான் ஃபிளெக்சிபிள் டிஷ்யூஸ், அதாவது என்ன செய்யுது? வளைஞ்சு கொடுக்காது. நேரம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த போன் எதால உருவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸால என்ன செய்யுது? உருவானதுதான் போன். போன் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க், நம்ம பாடியுடைய ஒரு கட்டமைப்பு, உறுதியான கட்டமைப்புக்கு தாங்கும் வலிமையும் கொடுக்குது. போன் என்னது? எலும்பு, அதாவது உறுதியான கட்டமைப்பு மற்றும் தாங்கும் வலிமையை கொடுக்குது. இந்த போன்ஸ் வந்து எதுக்கு கூட கனெக்ட் ஆகி இருக்கும்? தசைகள் மூலமா கனெக்ட் பண்ணி ஆர்கன்ஸ் வந்து என்ன செய்யுது? ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, மெயின் ஆர்கன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உதவுது. இது எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங் அண்ட் நான் ஃபிளெக்சிபிள், உறுதியான, நெகிழ்வற்றது. இது வந்து என்னன்னா நிறைய அடுக்கள் வந்து இருக்கும். சரியா? நிறைய நம்ம போன் பாத்தீங்கன்னா சிலது எப்படி இருக்கும்? வளைஞ்சு இருக்கும். சரி. இந்த போன்ஸ் வந்து எதால உருவாகி இருக்கு? கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ், அதாவது கால்சியம் மற்றும் பாஸ்பரத்தின் கூட்டு பொருட்களாக என்ன செய்து வந்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிகமெண்ட்ஸ் சொல்லும் போது தசை நார்கள், அதாவது இது வந்து ரெண்டு போன்ஸ் வந்து என்னன்னா ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு போன்ஸ் வந்து இன்னொரு போன்ஸ் கூட என்ன செய்யற? கனெக்ட் ஆகி இருக்கிறது. சரி. இது வந்து இதுல வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எலாஸ்டிக், அதாவது வளைஞ்சு கொடுக்கும். இது எப்படி இருக்குன்னா எலாஸ்டிக், வந்து மூட்டுகளுக்கு வந்து என்ன செய்யுது? வலிமை. நம்ம முட்டுல இருக்கக்கூடிய எலும்புகளை நம்ம என்ன சொல்லுவோம்? லிகமெண்ட்னு சொல்லுவோம். நம்ம முட்டை எதால உருவாயிருக்கு? ரெண்டு எலும்புகள் வந்து என்ன செய்யுது? முட்டுல ஜாயிண்ட் ஆகி இருக்கு. சரி. இது வந்து என்ன செய்யுதுன்னா எலும்புகளுக்கு வந்து என்ன செய்யும்? வலிமையை வந்து கொடுக்குது. சரியா? இது வந்து என்னன்னா சாதாரண நகர்வுகளுக்கு என்ன செய்யும்? பயன்படும். இது எலாஸ்டிக்கா இருக்கு. நம்ம சாதாரணமா சும்மா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு என்ன செய்யும்? இந்த லிகமெண்ட் மூலமா என்ன செய்யும்? பயன்படும். நம்ம போன் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியாது? காலை தூக்கி வைக்க முடியாது. அப்ப ரெண்டு போன்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகி இருக்கும் போது அது என்ன செய்யும்? ஒரு பிளெக்சிபிள், எலாஸ்டிக்கா இருக்கும். நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்ய முடியும்? நகர்றதுக்கு பயன்படும். அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நெகிழும் தன்மை உடைய அமைப்பு. அதே மாதிரி இது வந்து அதிக வலிமை உடையதுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு எலும்பை இன்னொரு எலும்பு கூட என்ன செய்யுது? அமைக்குது. இதோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா வெரி லிட்டில் மேட்ரிக்ஸ், குறைந்த அளவு மேட்ரிக்ஸ் வந்து இருக்கும். இது வந்து மூட்டுகளுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா வலிமைகளை வந்து கொடுக்குது. அதே மாதிரி இது வந்து சாதாரண நகர்வுகளுக்கு என்ன செய்யும்? இது வந்து பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெண்டன்ஸ் சொல்லும்போது தசை நாண்கள். இது வந்து என்ன சொல்லணும்னா போன்ஸை மசில்ஸை கூட கனெக்ட் பண்ணுது. இதுவும் நம்ம என்ன சொல்லுவோம்னா கனெக்டிவ் டிஷ்யூஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து போன்ஸை வந்து எதுக்கு கூட கனெக்ட் பண்ணுது?
மசில்ஸ் கூட என்ன செய்யுது கனெக்ட் பண்றது. இது வந்து என்னன்னா அதிக வலிமையா இருக்கும். ஆனா வந்து ஃபிளெக்சிபிள் எப்படி இருக்கும்னா குறைவா இருக்கும். ஃபிளெக்சிபிள் எப்படி இருக்கும்னா குறைவா இருக்கும். இந்த தசை நான்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்ட்லேஜ். கார்ட்லேஜ் வந்து எப்படி இருக்குன்னா வைட்லி ஸ்பேஸ்ட். அதாவது செல்களுக்கு நடுவில் எப்படி இருக்குன்னா அதிக வெற்று இடங்கள் வந்து இருக்கும். கார்ட்லேஜ்னு சொல்லும் போது குருத்தெலும்பு. இது எங்கெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்களா நம்ம மூக்குல இருக்கக்கூடிய எலும்பு தான் நம்ம என்ன சொல்லலாம், அது நல்லா சாஃப்டா இருக்கும். அப்படிதான் நம்ம மூக்குல இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். சரி, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் குருத்தெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். கார்ட்லேஜ்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்மூத் அண்ட் போன்ஸா இருக்கும். அது என்ன சொல்றோம்னா ஜாயின்ஸ்ல இருக்கும். போன் சர்ஃபேஸ் வந்து ஜாயின்ஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராக்கியா லாரிங்ஸ் குரல் வரை, அதாவது தொண்டை குரல் மூக்கு நுனி தொண்டை குரல் வளையில எல்லாமே என்னச்சது இந்த மாதிரி குருத்தெலும்பு அதாவது கார்ட்லேஜ் வந்து இருக்கு. இந்த கார்ட்லேஜ் வந்து எப்படி இருக்குமா ஒய்ட்லி ஸ்பேஸ், வெற்றிடங்கள் வந்து அதிகமா இருக்கும். இது எதால உருவாயிருக்கும்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் மற்றும் சர்க்கரை, அதாவது புரோட்டீன் அண்ட் சுகரால உருவானது. இது வந்து எப்படி இருக்குமா மிருதுவா இருக்கும். இது எங்கெல்லாம் இருக்கு நோஸ் ட்ராக்கியா லாரிங்ஸ், அதாவது மூக்கு நுனி தொண்டை குரல் வளையில வந்து இந்த குருத்தெலும்பு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் டைப் ஆஃப் டிஷ்யூ என்ன, தேர்ட் டைப் ஆஃப் அனிமல் டிஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா மஸ்குலர் டிஷ்யூ. மஸ்குலர் டிஷ்யூ மசில்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம் தசைகள்னு சொல்லுவோம். மசில்ஸ் எப்படி இருக்குமா லாங் எலாங்கேட்டட் செல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தசை திசுக்கள் இது வந்து நீளமான செல்கள் சொல்லுவோம். இதுதான் தசை நார்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்மளுடைய பாடி மூவ்மெண்ட்ஸ், இந்த மசில்ஸ் மூலமா தான் நம்ம என்ன சொல்லுது பாடியோடைய மூவ்மெண்ட்ஸ் இது வந்து உருவாகும். சரி, இது என்னென்ன புரோட்டீன்ஸ் இதுல ஸ்பெஷல் புரோட்டீன்ஸ் இருக்கு. அந்த புரோட்டீன்ஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்ட்ராக்டில் புரோட்டீன்ஸ். அதனாலதான் நம்ம என்ன சொல்ல முடியும் சுருங்கி விடுறது, கான்ட்ராக்ட் பண்றது, ரிலாக்ஸ் பண்றதுக்கு, அதாவது நம்மளுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து என்ன செய்யுது வந்து உதவி புரியுது. இந்த மஸ்குலர் டிஷ்யூஸை வந்து 3 விதமா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மூத் அல்லது அன்ஸ்ட்ரிப்ட் அல்லது இன்வாலண்டரி மசில். பி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ட் ஸ்கெலிட்டல் அல்லது வாலண்டரி மசில். மூணாவது கார்டியாக் அல்லது ஹார்ட் மசில்ஸ். அப்படி 3 விதமா என்ன செய்திருக்காங்க பிரிச்சிருக்காங்க. சரி, எத்தனை டைப்ஸ் பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ். இதெல்லாம் ஸ்மூத் ஆர் அன்ஸ்ட்ரிப்ட் ஆர் இன்வாலண்டரி மசில், ஸ்ட்ரிப்ட் ஸ்கெலிட்டல் ஆர் வாலண்டரி மசில், கார்டியாக் ஆர் ஹார்ட் மசில்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா மஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து எப்படி இருக்குன்னா எலாங்கேட்டட் செல்ஸால உருவானதை நம்ம என்ன சொல்லுவோம் மசில் ஃபைபர்னு சொல்லுவோம். இந்த மஸ்குலர் டிஷ்யூஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாடி மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் இருக்கு. அந்த புரோட்டீனுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கான்ட்ராக்டில் புரோட்டீன். இது என்ன செய்யணும்னா நம்ம சுருங்கி விரிகிறதுக்கு வந்து என்ன செய்யும் பயன்படுத்துவாங்க. இது 3 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம்னா ஸ்மூத் ஆர் அன்ஸ்ட்ரிப்ட் ஆர் இன்வாலண்டரி மசில், ஸ்ட்ரிப்ட் ஆர் ஸ்கெலிட்டல் ஆர் வாலண்டரி மசில், கார்டியாக் அல்லது ஹார்ட் மசில்னு சொல்லுவோம். மசில்ஸ் தசை திசுக்கள் வந்து எப்படி இருக்குமா நீளமான செல்களால உருவானது. இதை தசை நார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த திசுக்கள் மூலமா தான் நம்மளோட உடம்பு என்ன செய்து அசைக்க முடியுது. இதுல சிறப்புடைய புரதம், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா விரியும் புரதம், கான்ட்ராக்டில் புரோட்டீன்ஸ் சொல்லுவோம். இது தசை என்ன செய்யறது விரிஞ்சு சுருங்குறதுக்கு உதவுது. நம்ம தசை எத்தனை விதமா பிரிச்சிருக்காங்க 3. எதெல்லாம் மென் தசை அல்லது வரியற்ற தசை, எலும்பு சட்டக தசை அல்லது வரி தசை, இதய தசை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்மூத் ஆர் அன்ஸ்ட்ரிப்ட் ஆர் இன்வாலண்டரி மசில். சரியா, ஸ்மூத் ஆர் அன்ஸ்ட்ரிப்ட் ஆர் இன்வாலண்டரி மசில். இந்த மசில் செல்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தின் மெலிசா, அதே மாதிரி நீளமா சிலிண்டர் ஷேப் ஃபைபர்ஸ்ல இருக்கும். இது வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரி, ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த ஃபார்ம் ஆஃப் ஒரு பேரலல் பிரான்ச்டு பண்டில் என்ன செய்திருப்பாங்க அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சரி, தசைகள் எப்படி இருக்குமா கதிர் வடிவில், மையப்பகுதி அகன்றும் முனைப்பகுதி எப்படி இருக்குமா குறுகியும் இருக்கும். மையப்பகுதி எப்படி இருக்குமா மையப்பகுதி வந்து மையம்னா ஸ்டார்டிங் பகுதி எப்படி இருக்குமா அகன்றும், முனைப்பகுதி அதாவது அந்த டிப் எப்படி இருக்குமா குறுகியும் இருக்கும். இதுல வந்து இந்த செல்களுடைய நடுவில் என்ன இருக்குன்னா ஒரு
ஒரே ஒரு உட்கரு, ஒரே ஒரு நியூக்ளியஸ் வந்து என்ன இருக்குன்னா சென்ட்ரல்ல இருக்கும். ஒரே ஒரு நியூக்ளியஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல இருக்கும். சரி, அப்புறம் இந்த மசில்ஸ் வந்து எப்படி இருக்குமா கான்ட்ராக்டும், அதுல வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாமலே, இப்ப நம்மளுடைய விஷஸ் இல்லாமலேயே அது என்ன செய்யும், தானாகவே அந்த மசில்ஸ் வந்து என்ன செய்யுமா சுருங்கி விரியும். இப்ப நமக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாமலே என்ன செய்யும், அந்த வால்ஸ் வந்து சுருங்கி விரியும். எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய வால்ஸ் நமக்கு வந்து தெரியுமா, இது இந்த நேரம் தான் அது சுருங்குது, இந்த நேரம் தான் விரியுது அப்படின்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதே மாதிரி யூட்ரஸ், ஐரிஷ் ஆஃப் த ஐனா நம்ம கண்ணில் உள்ள இமை, அது வந்து திடீர்னு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், நம்ம கண்ட்ரோல் இல்லாமலே என்ன செய்யும், அது வந்து சுருங்கி விரியும். இது மாதிரி ஏற்பட்டதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும், அன்ஸ்ட்ரிப்ட் மசில் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அன்ஸ்ட்ரிப்ட் மசில்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்னா அது வந்து தின் லாங்கர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். அதோட அதாவது அது எப்படி இருக்கும்னா ஒரு கன்சிஸ்டன்ட் மெத்தட்ல என்ன செய்திருப்பாங்க, அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதோட மிடில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் வந்து கோனிக்கல் ஷேப்ல வந்து ஒரு நியூக்ளியஸ் வந்து இருக்கும். இதுல வந்து என்ன இருக்கும்னா இந்த மசில்ஸ் வந்து என்ன எந்த வித செல்ஃப் கண்ட்ரோலுமே இல்லாம, இந்த விஷயமே இல்லாம என்ன செய்யும், அதுவாகவே இன்வாலண்டரா என்ன செய்யும், சுருங்கி விரியும். ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும். இந்த டிஷ்யூஸ் எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வால்ஸ் ஆஃப் த ஸ்டொமக், இன்டெஸ்டைன், யூட்ரஸ், அதுக்கப்புறம் ஐரிஷ் ஆஃப் த ஐ அண்ட் இந்த பிரான்ச்சி ஆஃப் த லங்ஸ், இதுல எல்லாமே என்ன செய்யும் அது இருக்கும். பார்த்தீங்கன்னா மென் தசை அல்லது வரியத்து தசை எங்க இருக்குன்னா எந்த வடிவில் இருக்குன்னா கதிர் வடிவில், மைய பகுதி எப்படி இருக்குன்னா அகன்று, முனைப்பகுதி குறுகியும் காணப்படும். இதுக்கு நடுவில் வந்து ஒரே ஒரு உட்கரு இருக்கு. இதுல வந்து எந்த விதமான கோடுகளோ வரிகளோ என்ன செய்யாது இருக்காது. அதனாலதான் இது என்ன சொல்லுவோம்னா மென்மையான தசைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உணர்ச்சிகளுடைய, நம்மளுடைய உடல் உணர்ச்சிகளுடைய கட்டுப்பாட்டுல இயங்காது. இது எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இறப்பை சுரப்பிகள், சிறுகுடல் விரலிகள் மற்றும் நீர்ப்பை ஆகிய உள்ளுறுப்புகளுடைய சுவர்கள் வந்து இந்த தசையால ஆனது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ட் ஆர் ஸ்கெலிட்டல் ஆர் வாலண்டரி மசில்ஸ். ஸ்ட்ரிப்ட் ஆர் ஸ்கெலிட்டல் ஆர் வாலண்டரி மசில்ஸ். இந்த மசில்ஸ் எப்படி இருக்குன்னா லாங் சிலிண்டர் அன்பிரான்ச் ஷேப்ல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ் வந்து காணும். அந்த இன்வாலண்டரி மசில்ஸ்ல வந்து ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்காது. ஆனா இதுல என்ன இருக்கும்னா ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்கும். லைட் டீப் கலர்டு ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்கும். இது வந்து அல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரிப்ட் மசில் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கும். நம்ம இன்வாலண்டரி மசில்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நியூக்ளியஸ் வந்து சென்ட்ரல்ல இருக்கும்னு பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய நியூக்ளியஸ் வந்து இருக்கும். எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வெளிப்புற பகுதியை நோக்கி என்ன செய்யும் இருக்கும். சரியா, அப்புறம் மசில்ஸ் வந்து ஃபங்க்ஷன் வந்து நம்மளுடைய தேவைகளை பொறுத்து தான் என்ன செய்யும் ஃபங்க்ஷன் பண்ணும். இப்போ வந்து நம்ம கை உயர்த்தணும்னு நினைச்சா மட்டும்தான், லிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம கையை உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும். நம்மளுடைய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்ய முடியும், இந்த மசில்ஸை வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம், வாலண்டரி ஃபங்க்ஷன். அதாவது நம்மளுடைய சென்ஸ் இல்லாம என்ன செய்ய முடியாது, இதை வந்து பண்ண முடியாது. எலும்பு சட்டக தசை அல்லது விரி தசை, இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த நார் தசைகள் எப்படி இருக்குன்னா நீண்ட உருளை வடிவ, இதுல வந்து கிளைகள் அற்றதா இருக்கும். இதுல வந்து இருண்ட அல்ல இருளற்ற பட்டைகள் வந்து எப்படி இருக்குன்னா மாறி மாறி அந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து என்ன செய்ய மாறி மாறி காணப்படுறதுனால இது வந்து கோடு கோடா அல்லது வரி வரியா காட்சி அளிக்குமா. இது எப்படி இருக்குமா, கோடு கோடா அல்லது வரி வரியா இருக்கும். இந்த செல்ல பாத்தீங்கன்னா இந்த தசையில பாத்தீங்கன்னா நிறைய உட்கருவுகள் இருக்கு. அதே மாதிரி இந்த தசைகள் வந்து எலும்புகளுக்கு கூட என்ன செய்யும் ஒட்டி இருக்கு. நம்ம உடலுடைய அசைவுக்கு வந்து இது காரணமா இருக்கு. அதனாலதான் நம்ம இது என்ன சொல்லுவோம்னா எலும்பு சட்டக தசை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நம்மளுடைய உணர்ச்சிகளுடைய கட்டுப்பாட்டுலதான் இது வந்து செயல்படுது. அதனாலதான் நம்ம இது என்ன சொல்லுவோம்னா இயக்க தசை அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க இருக்குன்னா மூட்டு தசைகள்ல வந்து இது அதிகமா விரிங்கி சுரியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்டியக் அல்லது ஹார்ட் மசில்ஸ். கார்டியக்னாலே நமக்கு தெரியும் ஹார்ட் மசில்ஸ். இது வந்து இன்வாலண்டரி மசில்ஸ். சரியா, இது வந்து இன்வாலண்டரி மசில்ஸ். என்ன நார்மலா என்ன செய்யுது, ஹார்ட்ல வந்து கான்ட்ராக்டா ரிலாக்ஸேஷன் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், லைஃப் லாங் முழுசா என்ன செய்யுது, நம்மளுடைய உடம்புல உயிர் இருக்கிறது வரைக்கும் ஹார்ட் என்ன செய்யும் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். சரி, அந்த ஹார்ட் தான் நம்ம என்ன சொல்லணும்னா கார்டியாக் ஃபங்க்ஷன். இதுதான் ஒரே ஒரு மசில்ஸ். சரியா, கார்டியாக் வால் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இது வந்து இன்வாலண்டரி மசில்ஸ்ல வரக்கூடியது. இந்த டிஷ்யூவை நம்ம எப்படி சொல்லணும்னா பிரான்ச், அதாவது இது வந்து கிளைகள் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிடில் இந்த செல் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும்.
இந்த மிடில் ஆஃப் த செல்ல பாத்தீங்கன்னா ஒன்று அல்லது இரண்டு நியூக்ளியஸ் வந்து இருக்கும். இதோட செல்ல மிடில்ல பாத்தீங்கன்னா ஒன்று அல்லது இரண்டு நியூக்ளியஸ் வந்து இருக்கும். இது லைஃப் நம்மளுடைய லைஃப் முழுசா என்ன இது வந்து நடந்துட்டு இருக்கும். அப்புறம் இந்த டிஷ்யூல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன், ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னது பம்ப் பண்றது. அப்படியே அந்த ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் என்னது பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்றது, பிளட்டை வந்து பம்ப் பண்ணி எல்லா ஆர்கன்ஸுக்கு என்ன செய்யறது அனுப்புறது ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து இந்த டிஷ்யூ மூலமா என்ன செய்யுது நடக்குது. அப்ப இதய திசைன்னு சொல்லும்போது இதயத்துல உள்ள ஒரு சுருங்கத்தக்க தசைன்னு சொல்லலாம். சரி, இதோட வடிவம் எப்படி இருக்குன்னா உருளை வடிவத்துல இது வந்து கிளைகள் வந்து இருக்கும். ஹார்ட்ல என்ன இருக்கு நிறைய ஆர்டரிஸ் வெயின்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எத்தனை கரு இருக்குன்னா ஒன்று அல்லது இரண்டு உட்கரு வந்து இருக்கு. அதாவது நியூக்ளியஸ் ஒன்று அல்லது இரண்டு இருக்கும். இதுல வந்து கிளைகள் வந்து என்ன செய்யுதுன்னா ஒன்றோட ஒன்று இணைந்து ஒரு வலைப்பிள்ளல் போன்ற அமைப்பு என்ன செய்யுது உருவாக்குது. இதய தசை வந்து தன்னிச்சையானது. இது வந்து எப்படி இருக்குமா சீரான முறையில சுருங்கி கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும். ஹார்ட் வந்து என்ன செய்யுமா சுருங்கி விரியக்கூடிய தன்மை உடையது. லாஸ்ட் உள்ள டிஷ்யூ பாத்தீங்கன்னா நர்வஸ் டிஷ்யூ. ஃபோர்த் டிஷ்யூ பாத்தீங்கன்னா நர்வஸ் டிஷ்யூ. நர்வஸ் டிஷ்யூ எங்க இருக்கு, எந்த ஆர்கன்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரெயின், ஸ்பைனல் கார்ட், நர்வ், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியதுதான் நர்வ் டிஷ்யூஸ். அதாவது நம்ம மூளையில இருந்து நம்மளுடைய முதுகு தண்டு மூலமா நர்வ்ஸுக்கு என்ன மெயினா ஃபங்க்ஷன் பண்றது. அதாவது நம்மளுடைய மொத்த ஒர்க்கிங்ஸ், அதாவது பாடியில உள்ள மொத்த ஆர்கன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிஸ்டத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நர்வஸ் சிஸ்டம். சரி, இப்போ உங்க கையில வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு நீங்க கையில வந்து ஒரு சூடான ஒரு பொருள் மேல என்ன செய்றீங்க உங்க கையை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த ரெஸ்பான்ஸ் எது மூலமா டிரான்ஸ்பர் ஆகும், வெயின் மூலமா உங்களோட பிரெயினுக்கு என்ன செய்யும், நர்வ் மூலமா என்ன செய்யும் பிரெயினுக்கு போகும். பிரெயின் வந்து அதுக்கு வந்து என்ன செய்யும் மெசேஜ் அனுப்பும். கையில சுட்டுருக்குன்னா அந்த இடத்துல இருந்து என்ன செய்யும் கையை எடுன்னு சொல்லி ஒரு இது வந்து என்ன செய்யும் ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்கும். அதாவது எல்லா ஆர்கன்ஸையும் வந்து என்ன செய்யறது கரஸ்பாண்ட் பண்றதுதான் இந்த நர்வஸ் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷன். இதுல என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரெயின், ஸ்பைனல் கார்ட், நர்வ்ஸ், இது எல்லாமே நர்வ் டிஷ்யூஸ் வந்து என்ன செய்யுது உருவாக்குது. இது வந்து ரிசீவ் பண்றது இன்ஃபர்மேஷன், ஏற்கனவே சொன்னேன் இன்ஃபர்மேஷன் என்ன செய்யும் ரிசீவ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன செய்யறது டிரான்ஸ்ஃபர் பண்றது. அந்த மெசேஜை வந்து ஒரு நர்வ் இம்பல்ஸ் என்ன செய்யறது டிரான்ஸ்ஃபர் பண்றது. இந்த டிஷ்யூஸ்ல எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரானும் நியூட்ரல் ஜீலியா செல்ஸை வந்து என்ன செய்யுது உருவாகுது. சரி, இந்த நியூரானை தான் நம்ம என்ன சொல்வோம்னா நர்வஸ் சிஸ்டத்தோடைய பேசிக் யூனிட், முக்கியமான அடித்தள பங்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. நர்வஸ் சிஸ்டத்துல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 விதம். நரம்பு திசுக்கள் வந்து நரம்பு செல்கள் மற்றும் நியூரான்களால ஆனது. இது வந்து 3 விதமா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சைட்டான். ஃபர்ஸ்ட் வந்து சைட்டான். நம்ம சைட்டான சொல்லலாம்னா நர்வ் செல்லோட மெயின் பார்ட்டை தான் சைட்டான்னு சொல்லலாம். இதுல எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸும் சைட்டோபிளாசமும் இருக்கு. சரி, நர்வ் செல்லுடைய முக்கியமான பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் சைட்டான். இது எதெல்லாம் இருக்கு இதுல நியூக்ளியஸும் சைட்டோபிளாசமும் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டென்ட்ரான். டென்ட்ரான் உணர்விலைகள். இந்த டென்ட்ரான் வந்து ஒரு தின் ஃபைபர், ஒரு மெல்லிய நரம்புன்னு சொல்லலாம். சரியா, இது வந்து கிளைகள். இது எதுல இருந்து பரப்புதுன்னு பாத்தீங்கன்னா சைட்டான்ல இருந்து. சரி, ஒரு கிளைகள் வந்து என்ன செய்யுதுன்னா சைட்டான்ல இருந்து பாஸ் பண்ணக்கூடிய ஒன்னு அல்லது ரெண்டு இதுவா என்ன செய்யும் கிளைகள் மூலம் என்ன செய்யறது பாஸ் ஆகக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம் டென்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன ஃபைபர் சைட்டான்ல இருந்து நரம்பின் உணர்விலைகள் எப்படி இருக்குன்னு ஒரு குட்டையான அதிக கிளைகளை கொண்ட புரோட்டோபிளாஸ்மிக் அமைப்பை என்ன செய்து உருவாக்கும். இப்போ சைட்டான்ல இருந்து ஒரு கிளைகள் வடிவத்தில் ஒரு சின்ன ஃபைபர் மூலமா கிளைகளை என்ன செய்யறது போறதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் டென்ட்ரான். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சான். இந்த ஆக்சான்ல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு நியூக்ளியஸ் இருக்கு பாத்தீங்களா ஆக்சான். இது வந்து இந்த பகுதியில இருக்கு. சரி, அப்புறம் டெனிட்ரைஸ்ன்னு சொல்லும்போது இந்த ஆக்சான்ல இருந்து என்ன செய்யுது ஒரு பிரான்சஸ் மாதிரி நிறைய இந்த கிளைகள் பாத்தீங்களா இந்த சைட்டான்ல இருந்து நிறைய கிளைகள் வந்து என்ன செய்யுது போகக்கூடியது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் டெனிட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சான்.
ஆக்சான் எப்படி இருக்கும்னா லாங்கரா இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி தின் ஃபைபர். அது எதுல இருந்து உருவாயிருக்குன்னா சைட்டான்ல இருந்து என்ன செய்யுது உருவாயிருக்கு. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மெசஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு அந்த மெசேஜை வந்து என்ன செய்யறது பரப்புறது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சான்னு சொல்லுவோம். அதாவது நர்வ் இம்பல்ஸை வந்து செல்ல இருந்து என்ன செய்யுது, நர்வ் இம்பல்ஸை வந்து செல் பாடியில இருந்து இன்னொருக்கு என்ன செய்யறது கொடுக்கறது, இம்பல்ஸ் வந்து பரப்புறது, தூண்டல்களை வந்து கொடுக்கறது, உடலுடைய வெவ்வேறு பாகங்களுக்கு செயல் அனுப்புறது இந்த ஆக்சானுடைய ஃபங்க்ஷன். இந்த ஆக்சான் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட நார் போன்றது. இது எதுல இருந்து உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா சைட்டான்ல இருந்து என்ன செய்யுது உருவாகி நிறைய கிளைகளோட என்ன செய்யுது உருவாகுது. இந்த உடலுடைய உட்பகுதி வந்து என்ன செய்யுதுன்னா வெளிப்பகுதியில இருந்து வரக்கூடிய தூண்டல்களை மற்றும் இது வந்து என்னன்னா உடலுடைய மற்றொரு பாகத்துக்கு என்ன செய்யுது செய்தியை என்ன செய்யுது அனுப்பித்தோடு தான் இதோடைய ஃபங்க்ஷன். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா நர்வஸ் டிஷ்யூ. அப்ப நர்வஸ் டிஷ்யூ 3 வகை என்ன செய்திருக்காங்க பிரிச்சிருக்காங்க. இது அனிமல் டிஷ்யூ. இதோட அனிமல் டிஷ்யூ முடிஞ்சு. அப்ப நம்ம டிஷ்யூக்கள்னு எடுக்கும்போது டிஷ்யூக்கள்ல என்னெல்லாம் இருக்குன்னா பிளான்ட் டிஷ்யூவும் அனிமல் டிஷ்யூவும் இருக்கு. பிளான்ட் டிஷ்யூ வந்து 2 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. எதெல்லாம் பாத்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூ. அப்புறம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ பாத்தீங்கன்னா திரும்பவும் 3 டைப்ஸா பிரியுது. எதெல்லாம் ஆபிக்கல் மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம், இன்டர்காலரி மெரிஸ்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ வந்து திரும்பவும் 2 டைப்ஸா பிரியுது. எதெல்லாம் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ பாத்தீங்கன்னா திரும்பவும் 3 டைப்ஸா பிரியுது. இதெல்லாம் பேரன்ஹைமா, குளோரன்ஹைமா, ஸ்க்ளீரன்ஹைமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேரன்ஹைமா திரும்பவும் 2 டைப்ஸா பிரியுது. இதெல்லாம் கோலன்ஹைமா, குளோரன்ஹைமா, ஏரன்ஹைமாவா பிரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூல 2 டைப்ஸ். இதெல்லாம் சைலம், ஃப்ளோயம். ரெண்டுமே கண்டக்டிவ் டிஷ்யூஸ் வாஸ்குலர் பண்டல்ல இருக்கும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா அனிமல் டிஷ்யூஸ் பார்த்தோம். அனிமல் டிஷ்யூஸ் வந்து நமக்கு 4 டைப்ஸ். இதெல்லாம் எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ. அப்புறம் எபித்தீலியல் டிஷ்யூஸ் வந்து 5 டைப்ஸ். எபித்தீலியல் டிஷ்யூஸ் வந்து 2 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் சிம்பிள் எபித்தீலியம், காம்பவுண்ட் எபித்தீலியம். அதுக்கப்புறம் சிம்பிள் எபித்தீலியம் வந்து 5 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஸ்கியூமஸ் எபித்தீலியம், cuboidal epithelium, columnar epithelium, ciliated epithelium, glandular epithelium. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் எபித்தீலியம். காம்ப்ளெக்ஸ் எபித்தீலியம் பார்த்தோம். அடுத்து கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூல இதெல்லாம் பார்த்தோம்னா parielolar tissue, blood, bone, ligaments, tendons, cartilage இது எல்லாமே connective tissue. அதுக்கப்புறம் மசில் டிஷ்யூ பார்த்தோம். மசில் டிஷ்யூல வந்து 3 டைப்ஸ். இதெல்லாம் ஸ்மூத் ஆர் ஸ்ட்ரிப்ட், அன்ஸ்ட்ரிப்ட் ஆர் இன்வாலண்டரி மசில், ஸ்ட்ரிப்ட் ஆர் ஸ்கெலிட்டல் ஆர் வாலண்டரி மசில், கார்டியாக் அல்லது ஹார்ட் மசில் பார்த்தோம். லாஸ்டா நம்ம என்ன பார்த்தோம் நர்வஸ் டிஷ்யூ. நர்வஸ் டிஷ்யூஸ் வந்து 3 டைப்ஸ், சைட்டான், ஆக்சான், டெனிட்ரான் அப்படின்னு பார்த்தோம். Thank you.